بسم الله الرحمن الرحيم. மனிதர்களே, உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு ஒரு உபதேசம் வந்திருக்கிறது. வஷிஃபாஉல் லிமா ஃபி சுதூர், மனிதர்களுடைய உள்ளத்திலே ஏற்பட்டிருக்கிற நோய்க்கு அதிலே மருந்தும் இருக்கிறது. உடல்ல ஏற்பட்ட நோயை பத்தி எல்லாம் மேலோட்டமா சொல்லல. வஷிஃபாஉல் லிமா ஃபி சுதூர், உள்ளத்துல இருக்கிற நோய் இருக்குதே, மனதில் ஏற்படக்கூடிய நோய் இருக்குதே, அந்த நோய்க்கு இந்த திருமறை குர்ஆனிலே நாம் மருத்துவத்தையும் நிவாரணத்தையும் இறைக்கருளி இருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப அது மாதிரி இருக்கிற பல்வேறு நோய்களை நாம முதல்ல பட்டியலிட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நோயில நாம பட்டியலிடுறாருன்னா எல்லா பெரும்பாலான மனிதர்களுக்கு வரக்கூடிய ஒரு நோய் என்ன நோய்னா, தன்னை தானே குறைத்து மதிப்பிடக்கூடிய நோய். அது ஒரு விதமான நோய். தன்னை தானே ரொம்ப தாழ்வா நினைக்கிறது, நம்மளால முடியாது. ஒவ்வொரு விஷயத்துல மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்த்து, உதாரணமா ஒரு நல்ல அழகா ஒருத்தர் இருக்கிறார், ஒருத்தர் வந்து பார்க்கிறதுக்கு கொஞ்சம் அழகில் குறைந்தவராக தென்படுகிறார். அவர் என்ன பண்றது, அவர் மாதிரி நம்ம வருமா, அவரு எப்படி இருக்கிறார், ஆள் டக்கரா இருக்கிறாரு, நம்ம அப்படி இல்ல அப்படின்னு அவரோட கம்பேர் பண்ணி தன்னை தாழ்த்தி மதிப்பிடுவது. நல்ல உடல் பலத்தோடு ஒருவர் இருப்பார், உடல் பலகீனமா இருப்பார், நோயாளியா இருப்பாரு, அவர் எப்ப பார்த்தாலும் அவரை பத்தியே நினைக்கிறது, அவர் எப்படியா இருக்கிறாரு, நம்மளுக்கும் இருக்க உடம்பு, நம்மளும் ஆள் நோஞ்சா மாதிரி இருக்கிறோமே, நமக்கு ஒரு வேலை செய்ய முடியலையே, எப்ப பார்த்தாலும் நோயா இருக்கிற, இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் அழகற்றவர் அழகாக இருப்பவரோடு ஒப்பிட்டு பேசுவது, பலம் உள்ளவர் பலம் இல்லாதவரோடு ஒப்பிட்டு பேசுவது, பணம் இருப்பவர் பணம் இல்லாதவரோடு ஒப்பிட்டு பேசுவது, அவங்களுக்கு நிறைய செல்வம் இருக்குது, நம்மிடத்துல ஒண்ணுமே வழி இல்ல, நம்ம ரொம்ப வறுமையில இருக்கிறோம், நம்மளால முடியாது. ஒரு நல்ல திறமையான அதிகாரி ஒருத்தர், திறமை குறைந்த அதிகாரி ஒருத்தர், அவர் பயங்கரமான ஒரு பெரிய ஆளா இருக்கிறாரு, நிறைய காரியத்தை சாதிக்கிறாரு, நம்மளால சாதிக்க முடியல. அவர் பெரிய அறிவாளியா இருக்கிறாரு, நம்மிடத்தில் அறிவு இல்ல, அதனால நமக்கு முடியாது. இப்படியாக தன்னை விட மேல்நிலையில் இருக்கிறவர்களோடு தன்னை ஒப்பிட்டு பார்த்து தன்னால் இயலாது, தன்னால் முடியாது என்று தனக்கு எதிராக எதிர்மறை கருத்துக்கள் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எதிரான கருத்துக்களையே தனக்குள்ள உருவாக்கி கொள்வர். எதை செய்ய சொன்னாலும் அதெல்லாம் நமக்கு முடியாதுப்பா, அதெல்லாம் நம்மளால சாத்தியப்படாது, அவங்கள போய் பாருங்க இவங்கள போய் பாருங்க, எதை எடுத்தாலும் ஒரு காரியத்தை உருப்படியா செய்ய விடாம எதை செய்ய போனாலும் உள்ளத்துக்குள்ள அவர்களுக்கு எதிரான ஒரு கருத்து உருவாகி கொண்டே இருக்கும். இப்படி ஒரு கருத்தை உருவாக்கி 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 தன்னை தானே தாழ்த்தி கொள்வது. இது மாதிரி தாழ்வு மனப்பாடம் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்னா, சமுதாயத்துல ஒரு கலந்து பழக முடியாது. அவங்களால் எல்லாரையும் ஒரு சகஜமா பேசுறது, சகஜமா பழகிறது, அப்படி பழக மாட்டாங்க, ஒதுங்கி ஒதுங்கி போவாங்க. என்ன ஒதுங்கி ஒதுங்கி போறாருன்னு பார்த்தா அவருக்கு உள்ளத்துல நோய் இருக்குது, தாழ்வு மனப்பான்மை இருக்குது. நேருக்கு நேரா பார்த்து பேச கூட மாட்டாங்க. சில பேர் நீங்க பார்த்திருப்பீங்க, ஒருத்தரை பார்த்து பேசுறாரு, அவர் கண்ணுக்கு கண்ணா பார்த்து பேசணும், முகத்துக்கு நேரா பார்த்து பேசணும். அதான் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு கம்பீரமான தோற்றம். சில பேர் இப்படி காலால கோலம் போட்டுக்கிட்டே பேசுவாங்க, எதிராளியுடைய முகத்தை பார்க்க மாட்டாங்க, மூஞ்ச பார்க்காம பேசுறது, ஒதுங்கி ஒதுங்கி நடந்து கொள்வது. ஒரு கை கொடுக்கும் போது கூட ஒரு கம்பீரமா கை கொடுக்க மாட்டாங்க, என்னமோ செத்தவனுக்கு வெத்தலை பார்த்து கொடுக்க மாதிரி, இந்த வச்சுக்கோங்க கை கொடுக்க பார்த்திருக்கீங்களா, இதெல்லாம் மனநோயில ஒரு வகை. சில பேர் கொடுப்பாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்லுகிறார்கள், கை கொடுக்கும் போது கூட சும்மா இப்படி சொலக்கம் கொடுத்தாருன்னு வச்சுக்குவோம், அப்ப இவர் உள்ளத்துல மேட்ரு இருக்குது, மருந்து கொடுக்கணும், அதை கொடுத்தாச்சுன்னா நல்லா. நோயாளி அப்படி கொடுத்தா பிரச்சனை இல்லை. ஒருத்தருக்கு கையை தூக்கவே முடியல, கையில அடிபட்டு இருக்கு, அவர் கை இந்தாப்பா, கை கொடுக்கும்போது இந்தாப்பான்னு தூக்கி கொடுத்தா பிரச்சனை இல்லை, அவருக்கு முடியல, கையில அடிபட்டு இருக்குன்னு அர்த்தம். நல்ல ஆரோக்கியமா இருந்துகிட்டு கை கொடுக்கும்போது நல்ல ஸ்டிப்பா கொடுக்க வேண்டியதானே, அது கொடுக்க மாட்டார், என்னமோ வேண்டாம் இருப்பா வச்சுக்க, நீனே எடுத்துட்டு போனா போய்க்கின்ற மாதிரி லெவல்ல கையை கொடுப்பார். அப்ப இது மாதிரியான நிறைய இப்படியே போயினா என்ன ஆகும்னா, இந்த நோய்க்கு முறையா மருத்துவம் செய்யலாட்டி எங்க போய் முடியும்னா தற்கொலையில போய் முடிஞ்சு போயிடும். வேணாம், இந்த உலகம் எல்லாரும் நம்ம வெறுக்கிறாங்க, நம்மளை யாரும் மதிக்கிறது இல்ல, நம்ம இந்த உலகத்துல வாழ தகுதி இல்ல அப்படின்னு சொல்லி தற்கொலை முடிவை தேர்ந்தெடுக்கிறாங்களே, அவங்களுக்கான மிக முக்கியமான நோயில ஒரு நோய் இந்த தாழ்வு மனப்பான்மை. தாழ்வு மனப்பான்மை தான் மனுஷனை கடைசியாக இந்த உலகத்துல நம்ம வாழவே தகுதியற்றவர்களப்பா அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு போய் விட்டுரும். இந்த தாழ்வு மனப்பான்மை எது ஏற்படுத்தும் அப்படின்னா, இந்த ஆளுக்கு தான் தாழ்வு மனப்பான்மை வரும்னா சொல்ல முடியாது. பணக்காரனுக்கும் வரும், ஏழைக்கும் வரும், பெரிய செல்வந்தனுக்கும் வரும், பெரிய அதிகாரிக்கும் வரும், ஒரு தொழிலாளிக்கும் வரும். யாருக்கு எதன் மூலமா வருதுன்னே சொல்ல முடியாது. எந்த அளவுக்குன்னா,
மருத்துவ இந்த சைக்காரிஸ்டுகள் நமக்கு சொல்றாங்க சில விஷயங்களை. ஒரு மனிதனுடைய ஒரு மரணத்திற்கு முயற்சி செய்த, தற்கொலைக்கு முயற்சி செய்யக்கூடிய சில மனிதர்களை பத்தி அவங்க டீடைல்ஸ் எடுத்துட்டு அதற்கான காரண காரியத்தை நமக்கு விளக்குறாங்க. இந்த மனிதன் இந்த அளவுக்கு ஒரு முடிவுக்கு போனதுக்கான காரணத்துல ஒண்ணு என்ன அப்படின்னா, குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுறான். குடும்ப வாழ்க்கையில ஈடுபடும் பொழுது எல்லா ஆண்களாலும் எல்லா நேரத்திலையும் தன்னுடைய மனைவிமாரை திருப்திப்படுத்த முடியும் என்று பூரணமாக சொல்ல முடியாது. அவனுடைய உடல்நல, சிந்தனை எல்லாத்தையும் வச்சுதான் அது தீர்மானிக்க முடியும். சில நேரத்தில் திருப்திகரமாக குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவார்கள், பல நேரத்தில் திருப்திகரமான குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட முடியாத ஒரு சூழல் அவனுக்கு ஏற்பட்டுவிடும். அது மாதிரி நேரத்தில் அந்த சம்பந்தப்பட்ட மனைவி இருக்கிறாள், அவரிடமிருந்து ஒரு லேசான அலட்சியம் வந்து விட்டான். லேசான அலட்சியம்னா என்னையா மனுஷன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு ஒரு வார்த்தைகளை பயன்படுத்த தேவையில்லை. லேசா ஒரு உச்சி கொண்டுனா போதுமா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு உதாசீனப்படுத்துறதுக்காக இந்த உச்சி கொட்டல் அந்த மனுஷனை நான் வாழ்க்கையை முடிச்சுக்குவோம் என்ற நிலைக்கு தள்ளி விட்டு இருக்கிறது. பல பேர் அப்படி முடிவு போயிருக்கிறாங்க. குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டு மனைவியை திருப்திப்படுத்த முடியாத சூழ்நிலையில அந்த மனைவியிடம் இருந்து வந்த ஒரு சின்ன உச்சி கொட்டல், வார்த்தை கூட இல்லை, முகம் கூட பார்க்கல, அந்த சத்தத்தை மட்டும்தான் உணர்ந்தான். அந்த சத்தத்திலே இவன் நொறுங்கி போயிட்டான். நம்ம என்னடா மனுஷன், நம்ம வாழ்ந்து என்ன என்கிற மனோநிலைக்கு போய் வேண்டாம் உசிர விட்டுருவோம். இப்படி பல பேர் தற்கொலைக்கு முயற்சிக்கிறப்போ ஒரு மனிதனுடைய உள்ளத்தை சாகடிக்கிறதுக்கு, அவனை தற்கொலைக்கு தூண்ட அளவுக்கு கொண்டு போய் தள்ளுகிறது என்றால் எது தள்ளுது? பெரிய பெரிய பாரதூரமான விஷயங்கள் தள்ளுதுன்றது மட்டும் இல்ல. சில பேர் பெரிய அளவுல பாதிக்கப்படும் போது அந்த முடிவுக்கு வருவான். சில பேர் அற்பமான பாதிப்பு வந்தாலே போதும், தாங்க முடியல, போயிருவோம், இதோட முடிச்சுக்குவோம், உலக வாழ்க்கையை நமக்கு தேவையில்லை என்ற முடிவுக்கு வந்து விடுவார்கள் என்று மருத்துவ நிபுணர்கள், மனோதத்துவ நிபுணர்கள் நமக்கு விளக்கம் சொல்றாங்க. அப்போ எதுதான் மனுஷனை பாதிப்படைய செய்யுங்கிறதுக்கு இதுதான் ஒரு பட்டியல் போட்டு சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாம் மனிதனுடைய உள்ளத்தை பாதிக்கக்கூடியதா இருக்கிறது. இதுக்கு இஸ்லாம் என்ன மருந்து சொல்கிறது என்று சொன்னால், மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இல்லையா? இந்த தாழ்வு மனப்பான்மை அகற்றப்பட்டால் சமுதாயத்தில் ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்யக்கூடிய வேலைகளை ரொம்ப கண்ணியமா, கௌரவமா, கம்பீரமா, சிறப்பாக செய்து முடிக்கிற ஆற்றல் அவனுக்கு கிடைக்கும். இந்த தாழ்வு மனப்பான்மையோட ஒரு காரியத்தை செஞ்சாமனா எவ்வளவு சிறப்பாக செய்ய நினைத்தாலும் அவனால் அந்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்க முடியாது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யதில்லுல் முஃமின், ஒரு மூமின் தன்னை தானே தாழ்த்தி கொள்ள மாட்டான். ஃபர்ஸ்ட் விஷயம், நீ ஏன் தாழ்த்திக்கிற? மற்றவனோட கம்பேர் பண்ணி உன்னை ஏன் பண்ணி தாழ்வா நினைக்கிற? உலகத்தில் எல்லாரும் எல்லாம் ஒன்று போலதான் படைத்திருக்கிறான். உனக்கு ஒரு விஷயத்துல தாழ்வு ஏற்படுத்தி இருந்தால் இன்னொருத்தனுக்கு இன்னொரு விஷயத்துல தாழ்வு ஏற்படுத்தி இருக்கிறான். உனக்கு ஒரு விஷயத்துல பின்னடைவு இருக்கின்றதுக்காக வேண்டி ஒவ்வொருத்தரும் அவனுடைய பின்னடைவை கவனத்துல உண்டு. மரணத்தை தழுவ முயற்சித்தால், நம்ம வாழ முடியாதுங்கிற மாதிரி ஒரு சிந்தனைக்கு வந்தால் உலகத்துல யாரா வாழ்றது? உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கிறது. ஏதேனும் ஒரு விதத்துல இன்னொரு மனிதனை விட தாழ்ந்துதான் இருப்பாங்க. எல்லா விதத்திலையும் எல்லா நிலைகளிலேயும் உயர்ந்து இருக்கிற மனிதன் என்று உலகத்துல யாரும் கிடையாது. அப்ப ஏதேனும் ஒரு விதத்துல ஒருத்தன் தாழ்ந்துதான் நிக்கிறான் என்று சொன்னால் மற்றவெல்லாம் வாழ்றான்ல. 500 கோடி பேர், 600 கோடி பேர், 700 கோடி பேர் உலகத்தில் வாழும் போது உனக்கு மட்டும் என்ன வந்துச்சு? லா யதில்லுல் மூமின், ஒரு மூமின் தன்னை தானே தாழ்த்தி கொள்ள மாட்டான் அப்படின்னு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். சொல்லிட்டு குர்ஆன்ல ஒரு அற்புதமான வரலாற்று நிகழ்ச்சி, ஒரு மனிதனுடைய உள்ளத்துல தாழ்வு மனப்பான்மை இருந்து அந்த தாழ்வு மனப்பான்மை அகற்றப்பட்டால் அந்த மனிதனுடைய செயல்பாடு எந்த அளவிற்கு வீரியம் நிறைந்ததாக இருக்கும் என்பதற்கு திருமறை குர்ஆன்ல ஒரு அற்புதமான வரலாறு சொல்லப்படுகிறது. அது என்ன வரலாறு? நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஆரம்பத்துல ரொம்ப ரொம்ப உள்ளத்துல பாதிக்கப்பட்டிருந்தாங்க. எப்படி சொல்றோம்னா, குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு வச்சுதான் நம்ம சொல்றோம். எப்படி பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா, நம்மளால முடியாது, நம்ம ஒரு காரியத்தை முன்னின்று நடத்துவதற்கு நமக்கு தகுதி கிடையாது என்கிறது மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் உள்ளத்தால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த பாதிப்பை அல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, அந்த பாதிப்புக்கு உரிய மருந்து கொடுத்து அதையெல்லாம் அவங்களுடைய உள்ளத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீக்கிறான். நீக்கினதுக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கையினுடைய போக்கு, அவங்க பேசுற பேச்சு, அவங்க நடந்து கொண்ட செயல்பாடு ரெண்டையும் நமக்கு முன்னாடி எல்லாம் எடுத்து வைக்கிறோம். ஆரம்பத்தில் அவங்க உள்ளம் பாதிக்கப்பட்டிருந்த நேரத்தில் எப்படி இருந்தாங்க, உள்ளத்தில் இருக்கிற அந்த நோய் அகற்றப்பட்டதுக்கு பிறகு, தாழ்வு மனப்பான்மை நீக்கப்பட்டதுக்கு பிறகு
மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தாங்க? ரெண்டும் குர்ஆன் வழியா நமக்கு சொல்லப்படுகிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வதகலல் மதீனத அலா ஹீன கஃபலத்தின் மின் அஹ்லிஹா. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு நாள் ஃபிரௌனுடைய வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு அந்த ஊரை சுத்தி வர்றாங்க. வரும்போது ஒரு 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தன் வந்து மூசா நபி சார்ந்து இருக்கிற பனு இஸ்ரவேலருடைய அந்த குரூப்பை சார்ந்தவன், இன்னொருவன் ஃபிரௌனுடைய கூட்டத்தை சார்ந்தவன். 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த மூசா நபியுடைய சமுதாயத்தை சார்ந்தவன் என்ன பண்றான், ஃபஸ்தகாஸ உள்ளதி மின் சியாதி அலல்லதி மின் அதுவிஹி. மூசா நபியை கூப்பிட்டேப்பா ஹெல்ப்புக்கு வாங்க, இவன் அடிக்கிறான், துன்புறுத்துறான், உதவி செய்ய வாங்க அப்படின்னு மூசா நபியை அவன் கூப்பிடுறான். மூசா நபி போறாங்க. போனவங்க என்ன பண்ணாங்க, என்ன தேவையில்லாம் பஞ்சாயத்து பண்றியா, ஃபிரௌனுடைய கூட்டம்னா நீ பெரிய ஆளா அப்படின்ட்டு ஒரு குத்து விடுறாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஃபவக்கஸஹு மூசா ஃபகலா அலைஹி. ஒரே ஒரு இருக்குதான், ரொம்பலாம் போய் இத்துக்கு போட்டு அடிக்கிறது அப்படிலாம் இல்ல. ஃபவக்கஸஹு மூசா, ஒரு இருக்கிறார், ஃபகலா அலைஹி, முடிந்தது அவன் கதை. ஒரே குத்துல ஆளை சாத்திட்டாங்க. பார்த்தா ஆளு காலி. மூசா நபிக்கு உள்ளத்துல ஆஹா தப்பு பண்ணிவிட்டோமே, என்ன தெரிந்தாலும் கொலை பண்றது பெரிய குற்றம் தானே, என்ன பேசலாம் வச்சுக்கிட்டா அடிக்கலாம், தட்டலாம், கண்டிக்கலாம், அதெல்லாம் விட்டு டக்குன்னு ஆளை காலி பண்ணி விட்டோமே அப்படின்ட்டு அப்ப உள்ளத்துக்குள்ள ஒரு விதமான பயம் வந்து அவங்க சொல்றாங்க, ஆதாமின் அமலி சைத்தான், சைத்தானுடைய வேலையெல்லாம் நான் செஞ்சு விட்டேன், இன்னும் அதுவும் முதலிலும் முபீன், அவன் மிகப்பெரிய பகிரங்கமான எதிரியாகவும் நம்மை வெளிகெடுக்கக்கூடியவனாகவும் இருக்கிறானே, அவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு ஒருத்தனை கொண்டு விட்டோமே அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் உள்ளத்துல நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு, போயிட்டாங்க. வெளியில தெரியாது யாரு கொண்டாங்கிற விஷயம் தெரியல. மறுநாள் வர்றாங்க, நம்ம கொண்டு தெரிஞ்சிருச்சா தெரியலையா, ஊருக்குள்ள என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு மெதுவா ரவுண்ட்ஸ் வர்றாங்க. வந்தா நேத்தைக்கு சண்டை போட்ட மாதிரி இன்னைக்கு ஒருத்தன் சண்டை போட்டு இருக்கான். யாரு? நேத்தைக்கு ஒருத்தன் சண்டை போட்டு, அதே ஆள் இன்னைக்கு சண்டை போடுறான். செத்தவன் இல்ல, நேத்தைக்கு மூசா நபி சமுதாயத்தை சார்ந்த சண்டை போட்டாங்கல்ல, அதே ஆளு இன்னைக்கு இன்னொருத்தன் கூட சண்டை போட்டு இருக்கான். மூசா நபி கோபம் ஆயிடுச்சு. ஏன்னா உனக்கு ஒரே இதே பொழப்பா போச்சோம், எவன் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது அப்படின்ட்டு அவனை பிடிக்க போறாங்க. பலம்மா அராத அண்ணா எபுத்திஷபில்லதி ஹுவா அது உள்ளஹுமா, 2 பேருக்கும் எதிரியாக இருக்கிற அவனை பிடிக்க முனைந்த பொழுது, 2 பேருக்கும் இவன் பொது எதிரி ஆயிட்டான், பிடிக்க முனைந்த பொழுது அப்ப அவன் சொன்னா, அத்துரீது அந்த குத்துலனி கமா கத்தல்த மூசா நஃப்ஸன் பில் அம்ஸ். மூசாவே, நேத்தைக்கு அவனை கொண்ட மாதிரி இன்னைக்கு என்ன கொல்ல பிளான் பண்ணி விட்டீரா அப்படின்னு விஷயம் வெளியே வந்துருச்சு. பக்கத்துல தெரிஞ்சு போச்சு, ஓ இவர் தான் மூசா தான் நேற்று போட்டு தந்ததா. அவன் போய் ஊருக்குள்ள பத்த வச்சுட்டான். பத்த வச்சா ஊரெல்லாம் பத்தி எரியுது. அங்க இருந்து ஒருத்த வந்து செய்தி சொல்றான், மூசா தெரிஞ்சு போச்சு, நீ கொலை பண்ண விவகாரம் ஃபிரௌனுடைய சபையில பேசிக்கிட்டு இருக்கிறானுவ, உன்னை போட்டு தட்டுறதுக்கு முடிவு பண்ணிட்டானுவ, நீ என்ன செய்வி ஏது செய்வது தெரியாது, உசிரை காப்பாத்திக்கப்பா, எஸ்கேப் ஆயிரு அப்படின்னு. மூசா நபி பார்த்தாங்க, இனிமே நம்ம இங்க இருந்தா கதைக்காவாது, கிளம்புன்னு கிளம்பிட்டான். என்ன செஞ்சிருக்கணும், நியாயமா பார்த்தா ஃபைட் பண்ணி இருக்கணும், சண்டை போட்டிருக்கணும். தெரியாம கொண்டு விட்டேன், லேசாலாம் அடிச்ச, தன் தரப்பு நியாயத்தை சொல்லி இருக்கணும், அது சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட உங்களிடத்துல மன்னிப்பு வேண்டி இருக்கணும், அதுதான் கரெக்டா செஞ்சிருக்கணும். அதான் மூசா நபி என்ன பண்ணி விட்டாங்க, இதுக்கு மேல இருந்தா நம்மளை போட்டு தள்ளிடுவானுவ, நம்ம உசிரை காப்பாத்திக்க வேண்டியதான்ட்டு ஊரை காலி பண்ணி பக்கத்துல இருக்கிற மதியன் என்ற ஊருக்கு வந்துடுறாங்க. அங்க ஊர்ல வந்து ஒரு பெண்ணை சந்திக்கிறாங்க. அந்த பெண்ணுடைய குடும்பத்தார்ட்ட போய் பேசுறாங்க. அப்ப அந்த குடும்பத்தார் சொல்றாங்க, நீ வந்து வெளியூர்ல இருந்து வந்திருக்கிற, உனக்கு நாங்க அடைக்கலம் தர்றோம், என் பிள்ளைகளை நான் உனக்கு கட்டி தர்றேன், ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் அப்படின்னா, ஒரு 8 வருஷ காலம் எங்க வீட்டு தோட்டத்துல நீங்க வேலை செய்யணும், எங்க வீட்டுக்குரிய வேலைகளை செஞ்சு கொடுத்துட்டா 8 வருஷம் வேலையை பார்த்துட்டு என் பிள்ளைய நான் உனக்கு கட்டி தர்றேன். மகர் கேட்கிறார், பிள்ளைய கட்டி, பெண் பிள்ளைய கட்டி கொடுக்கறாதான் மகர் கொடுக்கணும்ல. மகர் என்ன வேணுமா, 8 வருஷம் வேலையை பாரு. இன்னைக்கு நம்ம ஒரு 8 கிராம் தங்கம் கொடுக்கறதுக்கு உசுறு போகுது, ஆனா ஒரு 8 வருஷம் அசால்ட்டா சொல்றாரு. சொல்லிவிட்டு அதோட பிரச்சனை இல்ல, அவர் மாமனார் சொல்றாரு, அத்துமம் அசிரன் இந்திக்க, ஒருவேளை நீ 10 வருஷமா கம்ப்ளீட் பண்றதா இருந்தா பண்ணிக்க, ஓ இஷ்டம். 8 வருஷமே நமக்கு பெருசா தெரியுது, அத்துமம் அசிரன் 10 வருஷம் முடிக்கிறதா இருந்தா ஓ விருப்பம்பா முடிச்சுக்க, அதுக்கு பிறகு நான் கட்டி தரேன் அப்படின்னு. 8ஓ 10ஓ 8 வருஷம் வேலை செஞ்சாங்களா 10 வருஷம் வேலை செஞ்சாங்கன்னா வரல, ஆனா 2ல 1 பண்ணிருப்பாங்க, 1 8 பண்ணிருப்பாங்க அல்லது 10 பண்ணிருப்பாங்க. பண்ணி முடிச்சதுக்கு பிறகு அந்த பிள்ளைய கல்யாணம் முடிச்சுக்கிட்டு ரொம்ப காலம் ஆயிடுச்சுல, ஊருக்கு போவோம், பிள்ளைய மனை அம்மா எல்லாரும் இருக்கிறாங்க பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்புனா வழியில இருட்டு,
இருட்டுக்குள்ள தூரத்துல ஒரு நெருப்பு தெரிகிறது. அப்ப தன்னுடைய குடும்பத்தாரர் சொல்றாங்க, இதுரா நாரன் ஃபகால லி அஹ்லிஹும் குசு இன்னி ஆனஸ்து நாரன் லஅல்லி ஆதீகும் மின்ஹா பிகபஸின் அவ் அஜித அல நாரி ஹுதா. நீங்க இங்கே உட்கார்ந்துருங்க, தூரத்துல நெருப்பு தெரியுது, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு குளிர் காய்வதற்கு நெருப்பு எடுத்துட்டு வர முடியுமா, ஏதாவது வழி இருக்கா நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிவிட்டு குடும்பத்தார ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அப்படி போறாங்க. இதுல இருந்து கிரேட் எஸ்கேப் ஆறதுக்கு ஒரு அழகான ஐடியா நானே உங்களுக்கு சொல்லி தர்றேன். அதாவது குருடனாவும் சப்பானியனாவும் மூக்கு பெரியனாவும் கால் உடைந்தனாவும் கை உடைந்தனாவும் கூணனு இது எல்லா குறையும் ஒரே ஆளுக்கு இருக்கும்ல, அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்ல ஐடியா. இதுல இருந்து தப்பிச்சிடலாம். நித்திய ஜீவனை அடையக்கூடிய வழி என்னன்னு கேட்டா காட்டி இதுதான் வழிங்கிறீங்க. இதுல நிறைய பொய் இருக்குன்னு கேட்டா ஆமா எங்களுக்கு தெரியுமே, மனித கரங்கள் விளையாடு இருக்கு ஆமா எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறீங்க. அடுக்கடுக்கான கேள்வி கணைகளுக்கு அமைதி காத்த பாதிரியார்கள், படிக்க முடியாத பைபிள் வசனங்கள், திருத்தவர்களை திணற வைத்த விவாதம் ஒரு டிவிடியாக விலை ரூபாய் 30 மட்டுமே, கொரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே, கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. நெருப்பு கிட்ட வந்துட்டாங்க. வந்தவுடன் அங்கிருந்து ஒரு அசரீரி சப்தம் வருகிறது. பலம்மா தாஹா, அந்த இடத்திற்கு அவர் வந்த பொழுது அல்லாஹ் சொல்கிறான், நூதியே யா மூசா, ஓ மூசாவே என்று அழைக்கப்பட்டார். இன்னியான ரப்புக ஃபக்லஅன் அலைக இன்னக பில் வாதில் முகத்தஸி துவா. ஓ மூசாவே, நான் தான் உமது இறைவன், நீ பரிசுத்தமான பள்ளத்தாக்கிலே நிற்கிறீர், உம்முடைய 2 செருப்புகளையும் கழட்டி விட்டு நீ மலையின் மீது ஏறும் என்று இறைவன் சொன்னார். இன்னக பில் வாதில் முகத்தஸி துவா وأنا خطرتك فاستمع لما يوحى إنني على الله لا إله إلا أنا فاعبدني وأقم الصلاة لذكري إن الساعة آتية نكاد أخفيها لتجزى كل نفس بما تسعى. அல்லாஹ் மூசா நபி அழைச்சு பேசுகிறான். இன்னனி அலல்லாஹ், நான் தான் அல்லாஹ், லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி, என்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. வஅகிமி ஸலாத்த லிذிக்ரி, என்னை நினைப்பதற்காக நீங்கள் தொழ வேண்டும். இன்ன ஸாஅத ஆத்தியத்துன் அகாது உக்ஃபிஹா லிதுஜ்ஸா குல்லு நஃப்ஸின் பிமா தஸ்ஆ. உலகத்திலே வாழ்க்கை வாழ்ந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் செய்த கூலியை கொடுப்பதற்காக கியாமத் நாளை நாம் மறைத்து வைத்திருக்கிறோம், கண்டிப்பாக அது ஒரு நாள் வந்தே தீரும் அப்படின்னு மூசா நபியை பார்த்து சொல்ல வேண்டிய செய்திகளை எல்லாம் அல்லாஹ் சொல்றான். எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு கடைசியா சொல்றான், இதுஹப் யா மூசா இதுஹப் அந்த இலா இதுஹப் இலா ஃபிரௌன இன்னஹு தகா. மூசாவே, நீங்க நேரா என்ன பண்றீங்கன்னா ஃபிரௌன் இடத்திலே செல்லுங்கள், அவன் கொடுங்கோலனாக இருக்கிறான். ஃபிரௌன் இடத்துல போய் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை போய் நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சொல்லி முடிச்சதான் தாமதம். மூசா அலைஹிஸ்ஸலாம் டர் ஆயிட்டாங்க. என்னது ஃபிரௌன் போறடா, ஏற்கனவே உசுரை காப்பாத்திக்கிறக்காண்டி தப்பிச்சு ஓடி வந்திருக்கிறேன். இன்னி கத்தல்து மின்ஹும் நஃப்ஸன் வ அகாஃபன் யக்துலூன், ஏற்கனவே ஒருத்தனை கொண்டு விட்டு வந்திருக்கிறேன், எப்பண்டா நான் கடப்பன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, போன ஆளை காலி பண்ணி விடுவான். அகாஃபன் யக்துலூன், என்னை அவர்கள் கொலை செய்து விடுவார்களோ என்று நான் பயப்படுகிறேன். அதனால இந்த ஃபிரௌன் போற பஞ்சாயத்துல எனக்கு வேண்டாமாப்பா, வேற ஏதாவது வேலை இருந்தா சொல்லு, நான் செய்கிறேன். மூசா நபியுடைய உள்ளத்துல முடியாது, ஃபிரௌன் பெரிய ஆளு, அவனை சந்திக்க முடியாது, அவனை எதிர்த்து நிற்கிறது பெரிய கஷ்டம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பலகீனமான உள்ளம். அப்ப அல்லாஹ் சொல்றான், மூசாவின் உள்ள ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறார் சொல்லிவிட்டு அவருடைய உள்ளத்துல இருக்கிற கசடுகளை ஒண்ணு ஒண்ணா நீக்கிறான் அல்லாஹ். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான், வலமும் இலைக்க ஜனாஹக மினர் ரஹ்பி, பயமா இருக்குதா? மூசா நபி சொல்றாங்க எனக்கு பயமா இருக்குன்னு. அல்லாஹ் சொல்ற பயமா இருக்குதா, பயம் வந்துச்சுன்னா உங்களுடைய உடலை குறுக்கிக் கொள்ளுங்கள், விழாப்புறத்தோடு இந்த கைகளை இப்படி சேர்த்து வைக்கிறது, இப்படி சேர்த்து குறுக்கி வச்சுக்கோங்க, அப்படி குறுக்கிக் கொள்ளுங்கள், உங்களுடைய பயத்திலிருந்து அது உங்களுக்கு நிவாரணம் தரும். இது இன்னைக்கு மருத்துவ துறையில கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உண்மை, நவீன விஞ்ஞானம் ஒத்துக்கொண்ட ஒரு உண்மை. என்னன்னா உள்ளத்துல படபடப்பு ஏற்படும் தெரியுமா, சில நேரத்தில் பயத்துல படபடன்னு அடிச்சுக்கும் தெரியுமா, அது மாதிரி நேரத்துல படபடப்பு குறையணும்னா கைகள் அப்படி ரெண்டையும் ஒன்னோட ஒண்ணு சேர்த்து உடம்பு இப்படி குறுக்கிக்கணும். இப்படி குறுக்கணும்னா ஹார்ட் நல்ல இயங்குவதற்கு நல்ல ஸ்பேஸ் கிடைக்கும் பாடிக்குள்ள. இப்படி விரிச்சோன்னு வச்சுக்குவோம், சில பேருக்கு பயம் வரும், பயத்தை வெளியில காட்டக்கூடாதுன்றதுக்காண்டி அப்படி வீரப்பா நெஞ்ச நிமித்துவோம். பயம் வரும்போது நெஞ்ச நிமித்தினா இன்னும் கொஞ்சம் பயம் அதிகமாகும்.
பயம் வரும்போது அந்த உள்ளத்தை உடம்பு வந்து அப்படி குறுக்கணும் என்று சொன்னால், உடல் ரெண்டு கையும் சேர்த்து அப்படி இருக்கணும் என்று சொன்னால், உள்ளத்துக்குள்ள அந்த ஹார்ட் இயங்குவதற்கு தேவையான ஸ்பேஸ் நிறைய கிடைக்கும். அது வந்து அமைதி அடையும், ஒரு விதமான அமைதி உள்ளத்துல கிடைக்கும் என்று சொல்லி இன்றைய விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய ஒரு உண்மை. அன்றைய அல்லாஹ் சொல்றான், பயம் வருகிறதா, பயத்திலிருந்து நிவாரணம் பெறுவதற்கு வலுமுன் இலைக்க ஜனாஹக மினர் ரஹ்பி, உங்களுடைய விழாப்புறங்களை குறுக்கிக் கொள்வீராக அப்படிங்கிறான். சொன்னா மூசா நபியுடைய உள்ளத்துல இருக்கிற அந்த பயத்துக்கு இது ஒரு போதுமான மருந்து இல்லை. ஒரு தற்காலிக நிவாரணமா இருக்கலாமே ஒழிய முழுமையாக மூசா நபியுடைய உள்ளம் குணமடையுமா, பயம் தெளியுமா, தெளிகிற அளவுக்கு மேட்டர் இல்ல. மூசா நபி என்ன பண்றாங்க, சரிமா நீ சொல்லதான் கரெக்ட் தான், பயம் கொஞ்சம் போகத்தான் செய்யுது, ஆனா ஃபிரௌன் ரொம்ப மோசமானவல்ல, அவன்கிட்ட போய் நிக்க சொல்றிய, அது தாங்காது, திரும்ப பஞ்சப்பாட்ட ஆரம்பிக்கிறான். மேலும் சொல்றான், வலகும் அலையதம் முன், ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது, அதனால அங்க போக சொல்லாத. மேலும் அல்லாஹ் ஒருத்தர் எக்ஸ்கியூஸ் கேட்கிறான். அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், நீ பயப்படாதப்பா, உனக்கு நான் வேற வேற சான்றுகளோடு அனுப்புறேன், சும்மா அனுப்புறாதானே உனக்கு பயம். ஒமாத்தில் கபி யமீனிக யா மூசா, மூசாவே உம்முடைய வலது கரத்திலே இருப்பது என்ன? அப்ப மூசா நபி சொல்லலாம், காலை அசாய, இது என்னுடைய கைத்தடி, அத்தவக்கவ அலைஹா வா அஹுஷ் பிஹா அலா கனமி வலிய ஃபிஹா மஆரிபு உக்ரா, இந்த கைத்தடியை வச்சு அதுல கொஞ்ச நேரம் சாஞ்சிக்குவேன், என்னுடைய ஆடு மாடுகளுக்கு இலைதலைகளை பறிச்சு போடுவேன், வேற எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நிறைய வேலைகளை நான் செஞ்சுக்குவேன். அல்லாஹ் கேட்டது ஒரே கேள்வி, என்ன கேட்டான், ஒமாத்தில் கபி யமீனிக யா மூசா, மூசாவே உம்முடைய வலது கரத்தில் இருப்பது என்னன்னா, கம்புன்னு சொல்லிட வேண்டியதானே, இது கம்பு, இந்த கம்பை வச்சு ஆட்டுக்கு இளவரிச்சு போடுவேன், இந்த கம்புக்கு மேல சாஞ்சிக்குவேன், இந்த கம்பை வச்சு அந்த வேலை இந்த வேலைன்னு நிறைய வேலையை பார்ப்பேன்னு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சரியா? உடனே அல்லாஹ் சொன்னா, கம்பு தானே, பார்க்கே அசாத், உங்களுடைய கம்பை கீழே போடும் அப்படின்னா. சரி, இப்படி சொல்லி இது மாதிரி சொன்னா ஓகே, ஃபிரௌன்ட்ட போக சொல்ல விட்டுவிட்டு கம்பை போடு கத்தி எடு அப்படின்னா அதை செஞ்சுட்டு போலாம்னு அல்லாஹ் சொன்ன உடனே டக்குனு கம்பை போட்டாங்க. போட்டா போட்டு முடிச்ச மாதிரி செகண்ட் பாக்குறாங்க, பலமாற ஆஹா கண்ணஹா ஜான்னு, அப்படி சீருகிற பாம்பா உருவெடுக்கிறது, கண்ணஹா தஹ்தன்சு கண்ணஹா ஜான்னு வெள்ளா முதுபிரன். அது சீர்ற பாம்பை பார்த்த உடனே திரும்பி பார்க்காமல் ஓட்டம் எடுத்தார். என்னடா இது கம்ப போட சொன்னா சரி கையில இருக்க கம்பு தானே போட்டுருவோமேனு பார்த்தா அல்லாஹ் எப்படி சொல்றான், வல்லா முதுபிரன் வலம் யாக்குது, அவர் ஓடுறாரு, எப்படி ஓடுறாரு, திரும்பி கூட பார்க்கலையா, பார்க்கிற நேரத்துல பாம்பு வந்து ஒத்தி பிடிச்சா என்ன பண்றது, அப்படி பயந்தாங்களோ என்னமோ தெரியல, திரும்பி பார்க்காமல் ஓட்டம் எடுத்தார். அல்லாஹ் கூப்பிடுறான், யா மூசா அக்பில், ஓ மூசா நில்லுமையா, வலா தகப், பயப்படாதீரும், இன்னக்க மினல் ஆமினீன், நீங்க எல்லாம் பயப்படலாமா, நம்ம சொல்லுவோம்ல, நம்ம ஒரு ஆறுதல் சொல்லுவோம்ல, சில பேர் பயப்படுறவங்களுக்கு, பயப்படாதப்பா, ஏன் பயந்துக்கிட்டு, உன்னை ஏன் பயப்படுற, உன்னை யார் என்ன செய்ய போறா, நம்ம பிள்ளைக்கு நம்ம ஆறுதல் சொல்லுவோம்ல, அது மாதிரி நல்லா பண்ணா, அக்பில் வாரும் வலா தகப், பயப்படாதீரும், இன்னக்க மினல் ஆமினீன், நீங்க எல்லாம் பயப்படக்கூடிய ஆளா, நிம்மதியான ஆட்கள், பயமற்று இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னு மூசா நபியுடைய உள்ளத்தை திடப்படுத்திட்டு புடியுங்க. கால ஹுன்ஹா, அந்த பாம்பை நீர் பிடியும், சனுஈதுஹா சீரத்தல் ஊலா, பழைய மாதிரி மீண்டும் அதை நாம் திரும்ப கொண்டு வருவோம், பிடியும் அப்படின்னு பயந்துகிட்டே போய் பிடிக்கிறாங்க, பழையபடி கம்பாகிறது. அப்பனா ஓ இது கம்ப போட்டா இது அல்லாஹ்வுடைய வித்த போல இருக்குது, லேசா மனசு வந்து பயம் நீங்குகிறது. அடுத்து அல்லாஹ் சொல்லலாம், உஸ்லுக் எதக ஃபீ ஜைபிக தக்ருஜு பைவா மின் கைரி சூயின், உங்களுடைய கையை சட்டை பையுக்குள் விட்டு எடுங்கள். பையன் ஒரு வசனத்துல சொல்கிறது, விழாப்புறம் ஒரு இடத்துல சொல்லலாம், அந்த விழா என்றதான் விழாவை தான் புரிந்து கொள்ளும், விழாப்புறத்துல வயிற்றுக்குள்ள உங்க கையை உள்ள வச்சு எடுங்க, அது ஒரு வெண்மையாக ஜொலிக்கும் அப்படிங்கிறான். தக்ருஜு பைவா மின் கைரி சூயின், வெளியேற்றுங்கள், அது கெடுதி இல்லாமல் பல பலவளவை ஒளி வீசக்கூடியதாக மாறும். உள்ளுக்குள்ள அப்படி கையை வச்சுட்டு வெளியில எடுக்கிறாங்க, கையில இருந்து அப்படி ஒளி வெளிச்சம் பளிச்சின் வெளிச்சம் அடிக்குது. சில போட்டோக்கள் எல்லாம் காட்டுறாங்கல்ல, கடவுள் அப்படி இப்படி எல்லாம் சித்தரிச்சுக்கிட்டு அவருடைய கையில இருந்து ஒளி அடிக்கிற மாதிரி சும்மா கிரியேட் பண்றாங்கல்ல, அது மாதிரி அல்லாஹ் ஏதோ ஒரு கிரியேஷன்ல உள்ளுக்குள்ள கையை வச்சு எடுக்கிறாங்க, அப்படியும் வெண்மையாக வெளிச்சம் அடிக்கிறது. இன்றைக்கு விஞ்ஞானத்துல கூட கண்டுபிடிச்சிருக்காங்க, இப்ப லேட்டஸ்டா இருக்கிற டெக்னாலஜில நம்முடைய கைகள்ல இருக்கிற இந்த திசுக்கள் எல்லாம் அழிஞ்சு போகிற நேரத்துல, ஏதாவது ஒரு ஆபத்துல நெருப்புல விழுந்து அல்லது நல்ல சுடக்கூடிய தண்ணீர்ல விழுந்து இந்த பகுதியில் இருக்கிற வெண்மையும் இந்த தோலும் சதையும் எல்லாம் போயிடுச்சுன்னு வச்சுக்குவோம். இப்ப லேட்டஸ்டா என்ன மருத்துவம் பண்றாங்கன்னா, உங்க கையை எடுத்து அப்படி இடுப்புல சேர்த்து வச்சு தச்சிடுறாங்க, மெடிக்கல் அடிப்படையில கையை வச்சு தச்சிடுறாங்க. ஒரு 2 மாசத்துக்கு பிறகு எடுக்கிறாங்க.
அது எடுத்த பிறகு பார்த்தா இந்த திசுக்கள்லாம் வளர்ந்து இந்த வெண்மை நிறம் ஏற்கனவே இருந்த மாதிரியான வெண்மை நிறம் உருவாகிறது. இது இப்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜியா கண்டுபிடிச்சு மருத்துவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப நீங்க போனீங்கன்னா கூட இப்ப லேட்டஸ்டா ஏதாவது நீங்க பக்கத்துல பார்த்தா கூட நீங்க பார்க்கலாம். பெரும்பாலும் இப்படித்தான் மருத்துவம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப இன்னைக்கு மனுஷனே இப்படி கண்டுபிடிக்கும் போது அல்லாஹ் பெரிய மேட்டரா, அல்லாஹ் அற்புதமா உள்ள வச்சு எடுத்த உடனே அப்படி ஜொலிக்கிற மாதிரியான ஒரு காட்சி வருகிறது. அடுத்து என்ன நடக்கிறது? ரெண்டையும் கொடுத்துட்டு இந்த 2 ஆதாரங்கள், இந்த 2 ஆதாரத்தை கொண்டு போங்க, இதை கொண்டு போய் பேசுங்க, உங்களுக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஆறுதல் சொன்ன உடனே லேசா பயம் நீங்குது. இருந்தாலும் ஒரு செடி வர மாட்டேங்குது. என்னத்த இருந்தா ஆதாரம் தான் சரினா போக சொல்ற ஆளு ஃபிரௌன்ட்ட போக சொல்றான் அப்படின்னு திரும்ப ஏதாவது ஒரு காரணம் சொல்ல முடியாதான்ட்டு அடுத்த காரணம் சொல்றாங்க. சதுரி வலா எந்தலிக்கு லிசானி, யா அல்லாஹ் என் நாக்கு சரியா பேச வராது, அந்த சிக்கல் வேற இருக்குது, அதனால நீ என்ன விட்டுற, அல்லது என்ன பண்ணு, அஹி ஹாரூன் ஹுவா அஃப்ஸஹு மின்னி லிசான், என்னுடைய சகோதரர் ஹாரூன் இருக்கிறார், அவரை வேணா அனுப்பி விடு, அவர் என்னை விட தெளிவாக பேசுவார், அவரை வேணா ஒத்தாசிக்கு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து மூசா நபி சொல்றாங்க, சரிப்பா உன் கோரிக்கை நம்ம ஏத்துக்கிட்டோம். காலசன சுத்து ஆளுதக்க பி அஹீக வனஜாலுலகுமா சுல்தானன் ஃபலா யஸிலுன இலைக்குமா பி ஆயாத்தினா அன்துமா வமனித்தபாக்குமல் காலிபூன். சரி, நீ கேட்ட மாதிரி உன்னுடைய சகோதரர் ஹாரூனை கூட அனுப்பி வச்சிடறோம், அவரை உம்முடைய தோளை பலப்படுத்துவோம், நீங்க 2 பேரும் போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான். இப்ப மாதிரி போக வேண்டியதானே? திரும்பவும் காலத்தை எடுத்துக்கிட்டு, யா அல்லாஹ் என்ன பிரச்சனை, என்ன தெரிந்தாலும் நான் நபி, நான் ஹாரூன் பேசும்போது நான் பக்கத்துல சும்மா நின்றுட்டு தான் நல்லா இருக்காது, அதனால என் நாக்கில் இருக்கிற முடிச்சுகளை அவிழ்த்து விட்டுறேன். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி, என் உள்ளத்தை விரிவுபடுத்தி என் காரியங்களை லேசாக்கி என் நாவில் இருக்கிற முடிச்சுகளை நீ அவிழ்த்து விட்டுற. சரி, காலக்கது ஊத்தி இந்த சூழகையா மூசா, மூசாவை நீர் கேட்டது கொடுக்கப்பட்டு விட்டது, அதையும் நந்தாச்சு, நாக்கில் உள்ள முடிச்சு அவுத்து விட்டாச்சு, 2 பேரும் சேர்ந்து போங்கப்பா அப்படின்னா ஒரு 2 சேர்ந்துகிட்டு அல்லாஹ்ட்ட சொல்லுது, இன்னனா இன்னா ரப்பனா நகாபா யஃப்ருத அலைனா வாங்கி எத்துக்கா, யா அல்லாஹ் ஃபிரௌன் எங்கள் மீது வரம்பு மீறுவானோ என்று நாங்கள் பயப்படுகிறோம். 2 பேரும் சேர்ந்துகிட்டு பயம். அப்ப அல்லாஹ் கடைசியா சொன்னான், இன்னனி மாக்குமா அஸ்மாஉ வாரா, 2 பேரும் போங்க, உங்க கூடயே நான் இருப்பேன், உங்க கூட இருந்து கண்காணிப்பேன், அங்க நடக்கிறத பார்ப்பேன், அது ஏன் பொறுப்பு, 2 பேரும் போங்க. எவ்வளவு வேலைகள் பாருங்க. மூசா நபியுடைய உள்ளத்தில் இருந்த அந்த கசடுகளை நீக்குவதற்கு, தாழ்வு மனப்பான்மையை போக்குவதற்கு அவர்கள் கேட்ட சௌகரியங்களை எல்லாம் செய்து கொடுத்து உள்ளத்தில் இருக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை எல்லாம் நீக்கி இப்ப ஃபிரௌனுடைய சபைக்கு போங்கோன்னு அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். சபைக்கு போனதுக்கு பிறகு பார்த்தா ஆச்சரியமாக இருக்கிறது, எந்த மூசா இது, பாம்பை கண்டு பயந்த மூசாவா, ஃபிரௌன் சொன்ன ஒண்ணு ஓட்டமெடுத்த மூசாவா, ஃபிரௌனுடைய சபையில இப்படி பேசுகிறார்கள் என்று ஆச்சரியப்படுகிற விதத்தில் அற்புதமான உரை, விவாத அரங்காக மாறி போகிற ஃபிரௌனுடைய சபை. அதை எப்படி அவர்கள் அந்த சபையிலே விவாதத்தை எடுத்து வைத்தார்கள், என்னென்ன பேசினார்கள், எப்படி ஒரு அற்புதமான சாதனையை ஃபிரௌனுடைய சபையிலே நிகழ்த்தினார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் தொடர்ந்து நாம் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் கூறும் மனோ தத்துவம் என்ற தலைப்பின் கீழ் பல்வேறு செய்திகளை தொடராக நாம் அறிந்து வருகிறோம். அதிலே நேற்றைய தினம் இறுதியாக ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டால், எதிர்மறையான சிந்தனைகள் உருவானால் அது அவனது வாழ்க்கையினை பாதிக்கும் என்பதையும், அவ்வாறு தாழ்வு மனப்பான்மை கொண்டிருந்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றிலே ஒரு பகுதியையும் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்பத்திலே ஃபிரௌனிடத்திலே சென்று பிரச்சாரம் செய்ய வேண்டும், அழைப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்ட பொழுது அதற்காக அஞ்சி நடுங்கினார்கள். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அதை தட்டி கழிக்க முடியுமா என்று சிந்தித்தார்கள். அதனால்தான் ஆரம்பத்தில் நீங்கள் பிரச்சாரத்துக்கு போங்க என்று சொன்ன உடனே தன் மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கிறது, நான் ஏற்கனவே ஒருத்தரை கொலை பண்ணிட்டு வந்திருக்கிறேன், அதனால அங்க போனா என்ன திரும்பவும் கொலை செய்து விடுவார்கள் என்று அஞ்சுகிறேன் என்று முதல்ல சொல்லி பார்த்தாங்க. திரும்ப அதற்கு அல்லாஹ் ஒரு பதில சொன்னதுக்கு பிறகு மீண்டும் தன்னுடைய அச்சத்தை வெளிப்படுத்தினாங்க. அதற்காக சில சான்றுகளை, ஆதாரங்களை, அவர்களுடைய கைத்தடியை கீழே போட்டு பாம்பா மாத்தி அவர்களுடைய கையை விழாப்புறத்துல சொருவி எடுத்ததுக்கு பிறகு அது ஒரு வெண்ணிறமான ஒரு ஜொலிப்பை பெறுகிறது என்ற ஆதாரத்தை கொடுத்தான்.
அதுக்கு பிறகு கொஞ்சம் தைரியம் வந்தாலும் கூட மீண்டும் அவர்கள் என்னுடைய நாக்கு கொஞ்சம் சிக்கலாக இருக்கிறது, என்னால சரளமா பேச முடியாது அப்படின்ற வாதத்தை எடுத்து வச்சாங்க. அதுக்கு பிறகு தன்னுடைய சகோதரர் ஹாரூனை தனக்கு துணைக்கு அனுப்ப வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். அதற்கு பிறகு மீண்டும் தன்னுடைய நாவிலே இருக்கிற முடிச்சுக்களை அவிழ்த்து விட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அதற்கு பிறகு 2 பேரும் சேர்ந்து கொண்டு ஃபிரௌன் தங்களிடத்திலே வரம்பு மீறி விடுவானோ என்று அஞ்சுவதாக சொன்னார்கள். அதற்கும் அல்லாஹ் பதில் சொல்லி, நீங்க 2 பேரும் செல்லுங்கள், நான் அந்த சபையிலே இருந்து கொண்டு நடக்கிற நிகழ்வுகளை கண்காணித்து உங்களுக்கு பக்கபலமாக உறுதுணையாக நிற்பேன் என்ற ஆறுதல் சொல்லி அவர்களுடைய உள்ளத்தை திடப்படுத்தி அல்லாஹ் ஃபிரௌனுடைய சபைக்கு அனுப்பி வைக்கிறான். இவ்வளவு தூரம் பயந்து நடுங்கிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கிற அந்த நடுக்கத்திற்கான காரணங்கள் எல்லாம் நீக்கப்பட்டதற்கு பிறகு ஃபிரௌனுடைய சபையிலே போய் அவர்கள் பேசுகிற பேச்சுக்களை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. ஆரம்பத்தில் இப்படி பேசிய மூசா நபியா ஃபிரௌனிடத்தில் இந்த அளவுக்கு விவாதம் செய்கிறார்கள் என்று நம்மை ஆச்சரியப்பட வைக்கிற அளவிற்கு ஃபிரௌனுடைய சபையிலே விவாதம் களை கட்டுகிறது. முதல்ல போய் இறங்குறாங்க. போன உடனே சொல்றாங்க, இன்னா ரசூல் ரப்பில் ஆலமீன், நாங்க 2 பேரும் அகிலத்தின் இரட்சகனாகிய அல்லாஹ்வுடைய தூதராக வந்திருக்கிறோம். இறைவன் எங்களை தூதராக தேர்வு செய்திருக்கிறான். அரிசில் மகனா பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்களை எங்களோடு நீ அனுப்பிவிடு. வலாத்து அதிபுகும், அவர்களை நீ வேதனை செய்யாது. கது ஜினாக பி ஆயத்தின் ரப்பிக்க, உமது இறைவனிடமிருந்து நாங்கள் தெளிவான சான்றுகளோடு வந்திருக்கிறோம். வஸ்ஸலாமு அலா மனி தபஅல் ஹுதா, நேர்வழியை யார் பின்பற்றுகிறாரோ அவருக்கு தான் அமைதி கிடைக்கும். இப்படி அல்லாஹ் சொன்ன செய்தி எல்லாம் மலமளமளன்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. மூசா நபி பேசிக்கிட்டே இருக்கும்போது அவன் இடையில கிராஸ் பண்றான், கொஞ்சம் நில்லு, இன்னும் உன்னை ஏற்கனவே நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குத. அவன் பழைய நினைவுகளை யோசிச்சு பார்த்து மூசா நபியை பிடிச்சிடறான். அலம்னு ரப்பிக்க ஃபீனா வலீதன் வலபிஸ்த ஃபீனா மின் உம்ரிக சினீன், ஏற்கனவே சிறுவயதிலே இருக்கும் பொழுது நீ எங்களிடத்திலே வளரவில்லையா? பல ஆண்டுகள் இந்த சபையிலே, இந்த இடத்திலே, அரண்மனையிலே நீ வாழவில்லையா? அலம்னு ரப்பிக்க ஃபீனா வலீதா, நீ எங்கள்கிட்ட தானே வளர்ந்திருக்கிற அப்படின்னு மூசா நபியை கண்டுபிடிச்சிடறான். கண்டுபிடிச்சா சாதாரண ஆளா இருந்தா எப்படி இருந்திருக்கும்? பயம் நிறைந்த உள்ளத்தோடு அவங்க போயிருந்தாங்கன்னா அந்த நேரத்தில் நடுக்க வந்திருக்கும். ஆஹா, கண்டுபிடிச்சிட்டானே, ஏற்கனவே நான் அல்லாட்ட சொன்னேன், கேட்டான் அவன் கண்டுபிடிச்சிருவான், பிடிச்சிருவான், கொண்டு விடுவான்னு சொல்லி சொன்னா ஒன்னும் கேட்காம போன்னு அனுப்பி வச்சுட்டான், இப்ப கண்டுபிடிச்சிட்டான் பாரு அப்படின்னு உள்ளத்துக்குள்ள நடுக்க வந்திருக்கும். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை எப்படி எந்த அளவுக்கு லாபகமாக எதிர்கொள்கிறார் என்றால், அவன் நீ இங்க இருந்தப்பா இந்த காரியத்தை எல்லாம் செஞ்சல, ஏற்கனவே ஒருத்தனை கொண்டு விட்டு நன்றி கட்டத்தனமா ஊரை விட்டு ஓடி போனவன் தானே நீ அப்படின்னு சொல்லிவிட்டு மூசா நபி பார்த்து கேட்க, அவன் மூசா நபி சொல்றாங்க, கால பகல் துஹா இதன் அனமின, ஆமா நான் செய்யத்தான் செஞ்சேன். அப்ப நான் விவரம் தெரியாம இருந்தேன், நேர்வழியில நான் இல்ல, இது மாதிரி பாவங்கள் செய்யக்கூடாதுங்கிற விவரம் எனக்கு தெரியாது. அனமின நான் வழிகேட்டில இருந்தேன், அந்த தவறை செய்து விட்டேன். உங்களுக்கு பயந்து கொண்டு நான் ஊரை விட்டே ஓடினேன், நான் வேற ஊர்ல போய் தஞ்சம் புகுந்தேன். அந்த நேரத்தில் என் இறைவன் எனக்கு ஞானத்தை வழங்கினான், என்னை நபியாக தேர்ந்தெடுத்திருக்கிறான். என் இறைவன் சொன்ன செய்தி இப்பொழுது உன்னிடத்திலே நான் சொல்ல வந்திருக்கிறேன். ஓ தில்க நியாமத்தும் தமுன்னுகா அலையா நப்பத்த பனி இஸ்ராயில். சரி, அது இருக்கட்டும், எனக்கு நீ செஞ்ச அருளை உதவியை சொல்லி காட்டுகிறாயே, எனக்கு செஞ்ச உதவியின் காரணமாக பனு இஸ்ரவேலர்களை நீ அடிமைப்படுத்துவாயா? பேச்சு அப்படி டைவர்ட் பண்றாங்க. நேரடியாக மூசா நபியை பார்த்து பேசிக்கிட்டு இருந்த மேட்டரை, நான் செஞ்ச ஒருவரும் இருக்கட்டும், எனக்கு நீ செஞ்ச ஒருவரும் இருக்கட்டும், அதை அப்ப இப்ப சொல்லுத,
நான் பேசிக்கிட்டு இருக்க மேட்டர் என்ன, பனு இஸ்ரவேலர்களை எங்க கூட அனுப்பிடு, தேவையில்லாம அவங்களை அடிமைப்படுத்தாத, அவங்களை வேதனைப்படுத்தாத, அந்த மக்களை நீ கஷ்டப்படுத்துறதுக்கு எந்த முகாந்திரமும் கிடையாது அப்படின்னு பனு இஸ்ரவேலருடைய விடுதலையை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீ என்ன தேவையில்லாம எனக்கு செஞ்சதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற, அவங்களை என் கூட அனுப்பு, அந்த கேள்விக்கு பதில சொல்லு அப்படின்னு அவனை டைவர்ட் பண்றாங்க. உடனே ஃபிரௌன் முதல் வேற ஒரு கேள்விக்கு வர்றான். கால ஃபிரௌன் வமா ரப்புல் ஆலமீன், சரியப்பா ரப்புல் ஆலமீனுடைய தூதர்கள் சொன்னீங்களே, ரப்புல் ஆலமீன்னா யாரு, அவனை பத்தி சொல்லு. மூசா அலைஹிஸ்ஸலாம் நல்ல அருமையான சான்ஸ், இதை சொல்லத்தானப்பா வந்தோம், உன் வாயிலிருந்து அந்த கேள்வி வந்துருச்சு, இந்தா புடிச்சுக்க, என்னுடைய இறைவனை பற்றி உண்டான விவரங்களை நான் சொல்லுகிறேன், கேட்டு தெரிந்து கொள் என்று மளவன இறைவனுடைய அந்த தன்மைகளை எல்லாம் இலக்கணங்களை எல்லாம் ஃபிரௌனுடைய சபையில பேசுறான். கால ரப்புல் மஷ்ரிகி கால ரப்பு சமாவாத்தி வல் அர்லி வமா பைனஹுமா இன் குன்தும் மூகினின், அந்த இறைவன் தான், வானத்திற்கும் அவன் தான் இறைவன், பூமிக்கும் அவன் தான் இறைவன், இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட அனைத்து பொருட்களுக்கும் அவன் தான் இறைவன் என்பதை நீ தெரிந்து கொள் என்று சொல்றாங்க. உடனே அவன் அடுத்து என்ன பண்றான், அந்த பேச்சை டைவர்ட் பண்றது மாதிரி கால லிமன் அவ்லஹு வலா தஸ்தமிஊன், பக்கத்துல இருக்கிற ஆட்களை பார்த்து கேட்கறான், சுத்தி இருக்கிற ஆட்களை பார்த்து, இப்ப கேட்டுக்கிட்டீங்களா, என்னமோ புதுசா சொல்றாரு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அவங்களுடைய அந்த வீரியத்தை, பேச்சுடைய வீரியத்தை குறைப்பதற்காக வேண்டி நக்கல் பண்ணுவாங்கல்ல, யாராவது ஒருத்தர் ஒண்ணு சொல்லும் போது கேட்டியாப்பா என்னமோ பெருசா பேசுறாரு, அது மாதிரி மூசா பார்த்து அவன் சொல்றான், பக்கத்தில் உள்ள மக்களை பார்த்து சொல்றான், லிமன் ஹவுலஹு அலா தஸ்தமிஊன், கேட்டீங்களா அந்த ஆளு சொல்றது கேட்டீங்களா, என்னமோ வானத்துக்கு இறைவனா பூமிக்கு இறைவனா புதுசா வந்து களை விட்டுக்கிட்டு இருக்கான் இந்த ஆளு அப்படின்னு மக்கள் டைவர்ட் பண்ண. மூசா நபி என்ன பாக்குறாங்க, இவன் நம்மளை கிண்டல் பண்றான், இவன் கிண்டல் பண்ற இந்த கிண்டலுக்கு எல்லாம் நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா மெயின் மேட்டர் அடிபட்டு போயிடும், நம்ம இறைவனை பத்தி சொல்ல வேண்டியது இருக்கிறது. இவன் நம்மளை பத்தி நக்கல் பண்ணி நம்முடைய பேச்சை திசை திருப்பதற்கு முயற்சி இருக்கிறான். இந்த நேரத்தில் இவனுடைய இந்த திசை திருப்புகிற வாதத்திற்கு நாம் பதில் சொல்லிக் கொண்டிருந்தால் முக்கியமான விஷயத்திற்கு பதில் சொல்ல முடியாமல் போய்விடும். அல்லாஹ்வுடைய இலக்கணத்தை பத்தி இந்த இடத்துல சபையில பேச முடியாம போயிடும். அதனால அவனுடைய அந்த டைவர்ட் பண்ணக்கூடிய கேலித்தனமான பேச்சுக்களுக்கு பதில் சொல்லாம அவன் முதல்ல கேட்ட இறைவனை பற்றி உண்டான கேள்விக்கு பதில் சொல்லுவோம். அந்த நேர்கோட்டில் இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சிந்திச்சுட்டே இருக்கிறான். இப்ப நீங்க கூட நம்ம கூட நிறைய விவாதங்களை பார்த்திருக்கலாம். நம்ம மாற்று கருத்துடையவர்கள் விவாதம் பண்ணும் பொழுது சில நேரத்தில் சில கேள்விகளுக்கு நம்ம தரப்புல இருந்து பதிலே வராது. பதிலே வரலன்னா நமக்கே டென்ஷன் வரும். அவன் கேட்டுக்கிட்டே இருக்கிறான், பதில காணமே, நாங்கள் கேட்ட இந்த கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லவில்லை, இன்னும் பதில் சொல்லவில்லை அடிக்கிட்டே இருப்பான். நம்ம தரப்புல இருந்து பதிலே வராது. நமக்கே ஆச்சரியமா இருக்கும், பதில் தான் அழகான பதிலாச்சே, நமக்கே இதுக்கு பதில் தெரியுமே, ஏத்தாப்புல உட்கார்ந்து இருக்கிற நம்மளே எல்லாம் விவரமான ஆள்ல ஏன் இந்த கேள்விக்கு பதில் சொல்லாம இருக்கிறாரு அப்படின்னு நமக்கே உள்ளத்துல ஒரு விதமான நெருடல் வரும். சொல்லிட்டு போக வேண்டியதானே, திரும்ப கேட்கறாம்ல, இத்தனை கேள்வி கேட்டு பதில் சொல்லலங்கிறானே அப்படின்ற மாதிரி தோணும். ஆனா சொல்ல மாட்டாங்க, சொல்லாம இழுத்துக்கிட்டே வந்து காலையில விவாத அரங்கம் ஆரம்பிக்கும் போது அந்த கேள்வி கேட்டிருப்பான். சாயங்காலம் விவாதம் முடியக்கூடிய 7 மணி 8 மணிக்கு அந்த கேள்விக்கு பதில் வரும். ஏன் இவ்வளவு நேரம் தாமதப்படுத்தினாங்க, பதில் தெரியலையானா பதில் தெரியும். ஏன் தாமதப்படுத்தினாங்கன்னா இது துணை கேள்வியா இருக்கும். மெயினா நம்ம ஒரு கேள்வி வச்சிருப்போம், அந்த கேள்வியை டைவர்ட் பண்றதுக்காக அவன் ஒரு கேள்வி வச்சிருப்பான். இப்ப இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொன்னோம்னா அதுல இருந்து இன்னொரு கேள்வி அவன் பிடிப்பான், மெயினான மேட்டர் அடிபட்டு போயிடும். அப்ப அவன் நம்முடைய கவனத்தை திசை திருப்புவதற்கு தான் இந்த கேள்வியை கேட்கிறான் என்பது தெரிந்து கொண்ட உடனே அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம கடைசி வரைக்கும் இழுத்தடிச்சு லாஸ்ட் ஃபைனல்ல ஏற்கனவே காலையில ஒரு கேள்வி கேட்டிய இந்த வச்சுக்க பதில் சொல்லி முடிச்சு மேட்டரை முடிச்சு இறங்கிடுவான். இது விவாதத்தில் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம். எதிராளி நம்மளை திசை திருப்பினாலும் நம்ம திசை திரும்பாம நம்ம எதை சொல்ல வர்றோம், எதை கேட்கிறோம், அதிலேயே நம்முடைய கேள்வியை தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப தெளிவா பாக்குறாங்க, நம்ம சொல்ல வந்தது அல்லாஹ் பத்தி, பனு இஸ்ரவேலருடைய விடுதலையை பத்தி. இப்ப இவன் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான், என்னப்பா கிண்டல் பண்ற, உனக்கு மட்டும் தான் கிண்டல் பண்ண தெரியுமா அப்படின்னா, நீ என்ன என்ன பத்தி பேசுற, வேற மாதிரி போயிடும். விவாத அரங்கத்துடைய நோக்கம் திசை திரும்பி விடும். இந்த கேள்விக்கு பதில் விடக்கூடாதுன்னு இவங்க அடுத்து தாவுறாங்க. நீ பேசிட்டு போ, நான் சொல்றத சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். கால ரப்புல் மஷ்ரிகி வல் மக்ரிபி வமா பைனஹுமா இன் குன்தும் தாக்கிலூன். வானத்திற்கும் பூமிக்கும் மாத்திரம் இல்லை, கிழக்கு திசைக்கும் அவன்தான் இறைவன், மேற்கு திசைக்கும் அவன்தான் இறைவன். இந்த கிழக்கு மேற்கு இரண்டிற்கும் இடைப்பட்ட எல்லா திசைகளுக்கும் அவனே இறைவன். நீங்கள் அறிந்தாலும் அறியாவிட்டாலும் அவன்தான் இறைவன் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று அடுத்த கேள்வி அடுத்த செய்தி சொல்றான். இதை சொன்னவன் அடுத்து என்ன பண்றான், திரும்பவும் டைவர்ட் பண்றான். இன்ன ரசூலுக்கும் உள்ளதை உருசில இலைக்கும் மஜ்னூன். எப்பா உங்களுக்கு இறைவனிடமிருந்து வந்திருக்கிறாரு தூதரு, சரியான லூசா இருப்பாம்புல இருக்கின்ற ஆளு அப்படியே சொல்லும். இன்ன ரசூலுக்கும் உள்ளதை உருசில இலைக்கும் மஜ்னூன்.
உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிற இந்த தூதர் ஒரு பைத்தியக்காரராகத்தான் நான் கருதுகிறேன். மூசா நபி இப்பவும் கவனம் திசை திரும்பல. நீ பைத்தியம்னு சொல்லு, லூசுன்னு சொல்லு, சூனியம் வச்சிருக்க என்னத்தையும் சொல்லு, இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல போவதில்லை. அவங்க நேரம் போய்கிட்டே இருக்கிறான். அவன் மேலும் சொல்றாங்க, அவன் தான் வானத்திற்கு இறைவன், பூமிக்கு இறைவன், அவன் தான் உன்னை படைத்தான், என்னை படைத்தான், ரொம்புக்கும் ரொம்ப ஆபாய்க்கும் உள்ளபடி உனக்கும் அவன் தான் இறைவன், உன்னை பெற்றெடுத்த பெற்றோர்கள், முன்னோர்கள், மூதாதையர்கள் அத்தனை பேருக்கும் அவன் தான் இறைவன். அல்லது ஜாலலக்கும் உள்ள மஹதன் وسلكلكم فيها سبلا وانزل من السماء ماء فاخرجنا به ازواجا من نبات شتى. அவன் தான் பூமியிலே இந்த பூமியை உங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய தொட்டிலாக ஆக்கி தந்தான். அதிலே நீங்கள் பயணம் செய்வதற்கு தேவையான பாதைகளை இலகுவாக பிரித்து தந்தான். வானத்திலிருந்து அவன் தான் மழையை பொழிய செய்தான். அந்த மழையின் மூலமாக பல்வேறு கனிவர்க்கங்களை முளைக்க செய்தான். அந்த கனிவர்க்கங்களை பயன்படுத்தி உங்களை வாழச் செய்தான். எல்லா விதமான காரியங்களையும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறவன் அந்த ஒரே இறைவன் தான் என்று ஒரு கட்டத்தில் இறைவனுடைய இலக்கணத்தை சொல்லி முடிக்கிறான். அப்ப அவன் என்ன பண்றான், இவனுடைய பேச்சு ரொம்ப வேற மாதிரி போய்கிட்டு இருக்கிற, சுத்தி உட்கார்ந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே, இவன் பேசுற பேச்சை கேட்டாங்கன்னா இருக்கிறவங்க பூரா டைவர்ட் ஆயிரம் போல இருக்கிற, நம்ம தான் கடவுள் கடவுள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம கடவுள் இல்லைங்கிறது மாதிரி இவன் நிரூபிச்சிருவார் இந்த ஆளு போல இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு மேலும் வேற விதமான கேள்வியை தூக்கி போடுறான். என்ன செய்யறான், எல்லாரையும் மூசாவுக்கு எதிரி ஆக்கி விடணும். மூசா ஏதோ ஒரு புதுசா ஒரு இறைவனை பத்தி சொல்றாரு. இந்த நேரத்துல நம்ம மட்டுமே மூசாவோட ஃபைட் பண்ணிக்கிட்டு தான் நல்லதில்லை, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கூட கிளப்பி விடணும். எல்லாருக்கும் மூசா மேல கோவம் வர்றதுக்கு ஏதாவது வழி ஏற்படுத்தணும் அப்படின்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்போம் அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வியை போடுறான். ஃபமாபாலுல் குருனில் ஊலா, சரியப்பா இவன் தான் இறைவன், அவனை தான் வணங்கணும், வேற யாரையும் வணங்குறது பாவம்னு நீ சொல்றிய, அப்ப எங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்களா இருந்தாங்களே அவங்களுடைய நிலைமை என்ன? இந்த கேள்வி ஏன் கேட்கிறாங்கன்னா, இந்த கேள்விக்கு மூசா நபி என்ன பதில் சொல்லுவாங்கன்றத ஃபிரௌன் கிரகிக்கிறான். என்ன பதில் சொல்வாரு, இறைவனை தான் வணங்கணும், இறைவனை தவிர வேற யாரை வணங்கி இருந்தாலும் அவர் நரகத்துக்கு தான் போவாரு, அதுதான் இறைவனுடைய தீர்ப்பு. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சாதாரணமான ஒரு உண்மை. நம்ம இடத்துல ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, சிறுக்கு வைக்கிறது சரியா தப்பா, எங்க அத்தா சிறுக்கு வச்ச நிலையில மரணிச்சிட்டாரு, அவர் சொர்க்கம் போவாரா நரகம் போவாரா அப்படின்னு நம்ம இடத்துல ஒருத்தர் கேட்டா என்ன சொல்லுவோம், நரகம் தாமா போவாரு. ரசூலுல்லாஹ் ஒருத்தர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே என்னுடைய தந்தை எங்க இருக்கிறார் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூக ஃபின்னார், உன் தந்தை நரகத்துல தான்ப்பா, ஏன்னா அவர் அல்லாஹ் வணங்கல, ஏகத்துவ கொள்கையில இல்ல, நரகவாசியா தான் இருக்கிறாரு அப்படின்னு. அவர் பயந்துகிட்டே அழுதுகிட்டே போறார். திரும்ப அவரை கூப்பிடுறாங்க, உங்க தந்தை நரகத்துல இருக்கிறாரு ரொம்ப அழுகிறியப்பா, இன்ன அபீவாபாக்க பின்னார், உன் தந்தை மட்டும் இல்ல என் தந்தை நரகத்துல தான் இருக்கிறார். ஏன்னா ரெண்டு பேருமே இணை இருப்பிச்சவங்க, அல்லாஹ்வுக்கு பெரிய பாவம் பண்ணிவிட்டாங்க, அதனால போயிட்டு வான்னு சமாதானம் சொல்லி அனுப்புறாங்க. அப்ப இந்த கேள்விக்கான பதில் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். என்ன தெரியுது, ஒருத்தர் வந்து அல்லாஹ்வை வணங்கவில்லை, அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்திருக்கிறார் அல்லது அல்லாஹ்வை மறுத்திருக்கிறார் என்று சொன்னால் மறுத்த நிலையிலே யார் மரணித்தாலும் அவர்கள் நரகத்திற்குரியவர்கள் என்பது திருமறை குர்ஆன் வழியாக திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்ட ஒரு செய்தி. இந்த கேள்வியை கேட்ட உடனே மூசா இந்த பதிலை தான் சொல்லுவார் அவன் எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் வணங்கல அப்ப நரகத்துக்கு தான் போவாரு என்று சொல்லுவார் எதிர்பார்த்து கொண்டு இந்த கேள்வியை கேட்கிறான். அப்படி சொன்னா என்ன ஆகும், மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த பதிலை சொன்னா இருக்கிற எல்லாரும் எதிரியாரும், எங்க அப்பா நரகத்துலங்கிறியா, எங்க தாத்தா நரகத்துலங்கிறியா, அப்ப நீ மட்டும் சொர்க்கம் போவியா, எங்க அப்பம் பாட்ட முப்பாட்ட எல்லாம் நரகத்துல நீ மட்டும் சொர்க்கமானு எல்லாரும் எதிரியாயிருவாங்கல்ல. தன்னுடைய முன்னோர்களை பற்றி குறை சொல்லப்பட்டால், தன்னுடைய முன்னோர்கள் பாவிகள் என்று சொல்லப்பட்டால் யாராலையுமே ஜீரணிக்க முடியாது. இது மாதிரி எல்லாரையும் எதிரிகளாக திருப்பி விட வேண்டும் என்பதற்காக ஃபிரௌன் இந்த கேள்வியை கேட்கிறான், ஃபமா பாலுல் குருனில் ஊலா, அப்படியானால் முந்தி சென்று விட்ட முன்னோர்களுடைய நிலைமைதான் என்ன? ரொம்ப அழகா பதில் சொல்றாங்க. இவன் நம்மளை மாட்டி விட்டு சிக்க வைக்கிறதுக்கு கேள்வி கேட்கறான், நம்ம பதிலும் சொல்லணும், பதில் கரெக்டாவும் இருக்கணும், ஆனா இந்த சபையில மாட்டிக்காத வகையிலையும் இருக்கணும், எல்லாருடைய எதிர்ப்பையும் சந்திக்காத வகையிலையும் அந்த பதில் இருக்கணும் அப்படின்ட்டு பதில் அள்ளி போடுறாங்க. கால இல்முஹா இந்த ரப்பி ஃபி கிதாப் லா யலில்லு ரப்பி வலா யன்சா, அது பற்றிய ஞானம் என் இறைவனிடத்திலே இருக்கிறது, அவன் எதையும் மறக்கவும் மாட்டான், அவன் வழி தவறவும் மாட்டான், அதை அவன் பார்த்துக்குவான். இப்ப உன் மேட்டரை பேசவா, உனக்கு எனக்குள்ள பஞ்சாயத்தை பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ என்ன அவன் பஞ்சாயத்தை எடுக்கிற, அதை ரப்பு பார்த்துக்குவான். அவனும் தப்பு பண்ற ஆள் இல்ல, அவன் எதையும் மறக்கிற ஆள் கிடையாது. உங்க அப்பன் பாட்டு தப்பு பண்ணி விட்டான்னா அதை மறந்துக்கிட்டு சொர்க்கத்துக்கு அனுப்ப மாட்டான், உங்க அப்பன் பாட்ட நல்லது செஞ்சிருந்தா அதை மறந்துக்கிட்டு நரகத்துக்கு அனுப்ப மாட்டான், அவன் கரெக்டா தீர்ப்பளிப்பான். அந்த மேட்டரை விடு, இந்த மேட்டருக்கு வா. எப்படி இருக்கிறாங்க பாருங்க, எப்படிப்பட்ட நிலையில இருந்த ஒருத்தர்
ஃபிரௌன்ங்கிற ஒரு சாதாரண ஆள் இல்ல. ஆனா ரப்புக்கும் ஆளான்னு சொன்னவன், நான் தான் உங்களுடைய உயர்வான இறைவன் என்று மக்கள் மத்தியில் அறிவித்துக் கொண்டவன். அது மாதிரியான ஆட்களுக்கு ரொம்ப பெரிய பெருமை உணர்வு இருக்கும். தங்களை மிஞ்சி யாரும் எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டத்தில் இருப்பாங்க. திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. TNTJ வீடியோ விஷன் எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக. விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோலனுடைய சபையில போய் நின்று கொண்டு அவன் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் லாவகமாக பதிலளித்து அவனை திசை திருப்பி அவன் எதை விரும்புகிறானோ அதற்கு நேர் எதிரான கருத்துக்களை இந்த சபையில பேசுறாங்க என்று சொன்னால், சாதாரண நிலையிலே போய் இருக்க எந்த மனுஷனாலும் பேச முடியாது. 2 வார்த்தை பேசுறவங்க அரண்டுவான். என்ன இங்க இருந்து பேசுறியா, ஒரு மிரட்டுனா போதும், ஒரு கண்ணை பார்த்து ஒரு உருட்டு உருட்டுனா போதும், வேணாண்டா அப்படின்னு ஓடி வந்துருவான். ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி, ஒரு கமிஷனர், ஒரு சபையில ஒருத்தர் ரொம்ப துள்ள, ஒரு பெரிய கூட்டமா இருக்குது, ஒருத்தர் ரொம்ப துள்றான், எங்க வருவல்ல லேசா அப்படி ஒரு வார்த்தையை போட்டா போதும், அங்கிட்டு போக அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வேணாண்டா, தனியா கூப்பிட்டு வான் பண்ணி விட்டான், அந்த பக்கம் போனா விட மாட்டான், ஓடிடுவோம். இது பயம் உள்ள பயம். எந்த உள்ளத்துல எல்லாம் பயம் இருக்கிறதோ, எந்த உள்ளத்துல தாழ்வு மனப்பான்மை இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் பயந்து நடுங்கிடுவாங்க. எவன் ரொம்ப ஸ்டெடியான ஆளோ போயா என்னது பெரிய கிழிச்சிருவியா அப்படின்னு நிக்கிறதா இருந்தா சாமானியமான மனசுக்கு இருக்க முடியாது. நல்ல உறுதியான திடகாத்திரமான மனம் யாருக்கு இருக்கிறதோ அவர் தான் அப்படி அதை ஃபேஸ் பண்ண முடியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன் இடத்துல அப்படி ஃபேஸ் பண்றாங்க. பாக்குறான், என்னடா இந்த கேள்விக்கு தப்பிச்சு விட்டானே, அதுக்கு மேல அவனுக்கு பொறுமை இல்லை. எல்லாரும் உலகத்துல ஏகத்துவத்துக்கு எதிராக ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்கல்ல, இதுவரைக்கும் உலகத்துல ஏகத்துவத்தை சொல்லும் பொழுதெல்லாம் அதற்கு பதில் சொல்வதற்கு முதல்ல முயற்சி எடுப்பாங்க. எந்த பதிலுமே நிக்காது. எடுத்து வைக்கிற வாதம் பூரா சொத்த வாதமா இருக்கும். அதான் அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனுடைய வசனத்தின் வழியாக ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க, இவனை வாதத்தால ஜெயிக்க முடியாதுப்பா, நமக்கே பேர் சொல்லுவாங்களே, நம்மளே போய் பேச போனா இவனோட எல்லாம் பேசி ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறாங்களே. என்ன அர்த்தம், அவன் வைக்கிற கருத்து வாதங்கள் எதுவுமே உருப்படி இல்லாம இருக்கும். நம்ம தரப்புல இருந்து போற வாதங்கள் எல்லாமே நல்ல வலுவானதாக இருக்கும். அப்ப அது மாதிரி சூழ்நிலையில இவனை பேச்ச வெல்ல முடியாது, இந்த ஆளுக்கு முறையா பதில் சொல்ல முடியாது, இவர் கேட்கிற கேள்விக்கு ஆன்சர் பண்ற அளவுக்கு நம்ம இடத்துல விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து ட்ராக்க மாத்திரம் லைனித்த கருத்தை இலாஹன் கைரி லஜாலன்னக மினல் மஸ்ஜூனி. நான் சொல்றது நீ ஏத்துக்கல, என்னை தவிர வேறு கடவுள் இருப்பதா நீ வாதிட்டால் லஜாலன்னக மினல் மஸ்ஜூனின், உன்னை சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்துவேன். வேணாம் விட்டு, நான் தான் கடவுள் ஏத்துக்க, இல்லன்னா சும்மா விட மாட்டேன், அடிச்சு நொறுக்கி விடுவேன் அப்படின்னு மிரட்டக்கூடிய வேலையை பார்க்கறான். இன்னைக்கு மிரட்டுறாங்கல்ல, வேணாம் ஒதுங்கிக்க, வேலையை செய்யாத, இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன், உங்களை தீவிரவாதம் எழுதி வச்சிருவேன், ஊரை விட்டு விலக்கி வச்சிருவேன், 4 பேரை கூப்பிட்டு அடிப்பேன், ரூம்ல விட்டு தாக்குவேன், என்னத்தையெல்லாம் சொல்லி பார்க்கறான். என்னத்தை சொல்லி பார்த்தாவது இந்த ஏகத்துவாதியினுடைய உறுதியை குலைக்க முடிகிறதா? அதே மாதிரி மூசா நபி விரட்டி பார்க்கறான். வேணாம், நான் தான் கடவுள், என்ன தவிர யாரும் கடவுள் கிடையாது, இப்படி சொன்னா உன்னை ஜெயில அடைப்பேன். அடுத்து மூசா நபி சொல்லாங்க, அவ்வளவு ஜூத்துக்கு செய்யும் முபி, ஏனப்பா நான் தெளிவான சான்றுகளை உன்னிடத்திலே கொண்டு வந்தாலுமா என்னை நீ சிறையில் அடைப்பாய்? தெளிவான சான்றா எடுத்துக்காட்டு பார்க்கலாம். அசாவு பெய்தாயி சோபானும் முபி, ஒரு சான்றை காட்டு என்கிறான். காட்டு என்று சொன்ன மாத்திரத்தில் அல்லாஹ்விடமிருந்து ஆர்டர் வருகிறது, கம்ப தூக்கி எறிகிறாங்க, அப்படி பாம்பாக மாறுகிறது. பைதாயி சோபானும் முபீன், அப்படியே பிரமிக்க வைக்கிற
படம் எடுக்கிற பாம்பாக அது உருவெடுக்கிறது. கையை உள்ளுக்குள்ள வச்சு வெளியில எடுக்கிறாங்க, அப்படியே பலார வெளிச்சம் அடிக்கிறது. ஒரு நிமிஷம் அப்படி ஷாக் ஆயிடுறான், இருந்தாலும் சுதாரிக்கிறான், சமாளிக்கிறான். சமாளித்துக்கிட்டு பிரான் சொல்றான், இன்னலில் மலை அவ்வளவு இன்னகால சாயிரும் அலி, இவர் பெரிய சூனியக்காரரா இருப்பார் போல இருக்கு, நிறைய வித்த தெரிஞ்சவரா இருப்பார் போல இருக்கு. அதனாலதான் கம்ப போட்டு பாம்பாக்குறாரு, கைய வச்சு வெள்ளையாக்குறாரு, இவர் பெரிய சூனியத்துல கை தேர்ந்தவர் என்று நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு மூசா நபியை பார்த்து கேட்கிறான். கால அஜித்தனா லித்து குரிஜனா மின் அருளினா பிஷஹரிகா மூசா, மூசாவே உம்முடைய சூனியத்தினால் எங்களை எங்களுடைய பூமியிலிருந்து வெளியேற்றி விட்டு ஆட்சியை கைப்பற்றிக் கொள்ளலாம் என்று திட்டமிடுகிறீர்களா? நீர் பெரிய அதிகாரி ஆகணும், பெரிய மன்னர் ஆகணும், அரசராகணும், அதுக்காக வேண்டி சூனியம் கத்து வச்சுக்கிட்டு சூனியத்தை வச்சுக்கிட்டு வேலை பார்க்க வந்திருக்கிறியா? பல நேரத்தி எனக்கு பிஷஹரி முபீன், பல நேரத்தி எனக்கு பிஷஹரி மிஸ்லிஹி, நீ கொண்டு வந்த மாதிரியான சூனியத்தை என்னாலும் கொண்டு வர முடியும், ஒத்துக்கொள்கிறாயா, சவாலை ஏற்றுக்கொள்கிறாயா அப்படின்னு மூசா நபி பார்த்து கேட்கிறான். மூசா நபி உடனே ரெடி, நான் சவாலுக்கு ரெடி, ஆளை கூப்பிடு, எப்போ சபையை கூட்டணும் கூப்பிடு, சவாலை ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயார். கால மௌஇதுக்கும் யௌமு ஸீனா, உடனே ஒப்பந்தம் நடைபெறுகிறது. என்ன ஒப்பந்தம்? நம்முடைய திருவிழா நாள், அவர்களுடைய பண்டிகை நாள், பண்டிகை நாளில் உனக்கும் என்னுடைய சூனியக்காரர்களுக்கும் மத்தியில் போட்டி நடக்கும், ஏற்றுக்கொள்கிறாயா? ஏத்துக்கிறேன். பண்டிகை நாளுடைய காலங்காத்தால திருவிழா அன்னைக்கு அதிகாலை பொழுது சபை கூடுகிறது. ஒரு புறத்திலே சூனியக்காரர்கள் ஃபிரௌனிடத்தில் போய் கேட்கிறாங்க, மூசா தனி ஆளா இருக்கிறான், அவர் ஜெயிக்கிற பெரிய மேட்டர் இல்ல, நாங்க ஜெயிச்சோம்னா எங்களுக்கு என்ன தருவ? அப்ப ஃபிரௌன் சொல்றான், என்ன தருவானா, நீ ஜெயிச்சு காட்டு, உனக்கு நான் தரக்கூடிய பரிசு அதுக்கு நிகரா உலகத்தில் ஒரு பரிசும் கிடையாது. இன்னக்கும் இதெல்லாம் மினல் முகர்ரபீன், நீங்க நமக்கு பக்கத்துல வச்சுக்குவோம், உங்களை எல்லாம் நீங்க எல்லாம் மன்னருக்கு நெருக்கமான ஆட்கள், நினைச்சது சாதிக்கலாம், நீ முதல்ல ஜெயிச்சு காட்டு அப்படின்னு சூனியக்காரர்கள் உசுப்பேற்றி விடுக்கிறான். ரெண்டு பக்கமும் சபை கூடி நிற்கிறது. ஒரு புறத்திலே சூனியக்காரர்கள், மறுபுறத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் தன்னந்தனியாக ரெண்டு பேரு. அங்கிருந்து கேலி பேச்சுக்கள் வேறு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளத்தை பலகீனப்படுத்துற மாதிரி கேலி பேச்சு சொல்றான். காலூபி இஸ்ஸத்தி ஃபிரௌன இன்னா நஹ்னுல் காலிபூன், ஃபிரௌனுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமிட்டு சொல்கிறோம், இன்றைக்கு நாங்கள் தானடா ஜெயிக்க போகிறோம். மூசா கையில என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. மூசா இடத்துல ஒரு மேட்டர் இல்ல, நாங்க தான் ஜெயிக்க போகிறோம் என்று எதிர்த்தரப்பில் இருந்து கேலி பேச்சுக்கள் வேறு. அவங்க கேட்கிறாங்க, நீங்க போடுறீங்களா, முதல்ல வித்தையை நீங்க ஆரம்பிக்கிறீங்களா அல்லது நாங்க ஆரம்பிக்கட்டுமா? மூசா நபி சொல்றாங்க, நீங்களே ஆரம்பிங்க, நீங்களே போட்டியை துவக்குங்கள். அவர்கள் தங்கள் கையில வைத்திருந்த கயிறுகளை எல்லாம் எடுத்து போடுறாங்க. ஃபைதா ஹிபாலுஹும் வ இஸிய்யுஹும் யுஹஜ்ஜலு இலைஹி மின் ஸஹ்ரிஹிம் அன்னஹா தஸ்ஆ, கையில கொண்டு வந்திருந்த கயிறு போக்குவரத்து எல்லாத்தையும் அள்ளி சபையில தூக்கி போடுறாங்க. போட்டா அதுவும் அப்படியே பாம்பு மாதிரி எல்லாரும் கண்ணுக்கும் தெரியுது. அதை பார்க்கிறவருடைய பார்வைக்கு போடப்பட்ட கயிறுகள் எல்லாம் பாம்பாக நெளிகிறது. மூசா, இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளத்துல லேசா தயக்கம் எட்டி பார்க்கிறது. நம்ம கையில இருக்கிற கம்புல பாம்பு வரும் அல்லாஹ் சொன்னா, அவன் கையில போட்டா பாம்பு வரும், இந்த மேட்டர் சொல்லவே இல்லையே, முதல்ல சொல்லி அனுப்பி இருக்கணும்ல, இந்த மேட்டர் மட்டும் தான் சொல்லி இருக்கிறான். உள்ளத்திற்குள்ள லேசான நெருடல். மூசா, மூசா தனது உள்ளத்திலே லேசான அச்சத்தை உணர்ந்தார். பாம்புல போட்டானுவ, இந்த பாம்பு எப்படி சமாளிக்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி பயம் வந்த உடனே அப்ப அல்லாஹ் வர்றான். சொன்னான்ல, நீங்க போங்க, சபையில நான் உங்க கூட இருப்பேன், உங்களை கண்காணிப்பேன், உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வேன்னு சொன்னாமல, இப்ப அல்லாஹ் சொல்றான், குல்லா லா தகஃப் இன்னக அன்தல் அலா, மூசாவே பயப்படாதீரும், நீர் தான் ஜெயிக்க போகிறீர் அப்படின்னு பக்கத்துல உட்கார்ந்து அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆறுதல் சொல்கிறான். மீண்டும் உள்ளத்தில் திடமேற்றுக் கொள்கிறார்கள். அவர்களுடைய கயிறுகள் எல்லாம் போடப்பட்டு விட்டது. அடுத்து மூசா நபியினுடைய ட்ராக்கு அல்லாஹ்விடமிருந்து ஆர்டர் வருகிறது. மூசாவே இப்பொழுது உங்களுடைய கைத்தடியை போடும். மூசா அலைஹிஸ்ஸலாம் தனது கையிலே இருக்கிற கைத்தடியை போடுகிறார்கள். அது எல்லாம் பாம்பு நெருங்கிட்டு இருந்துச்சு. இங்கிருந்து வந்துச்ச பாம்பு இது ஒரிஜினல், அது டூப்ளிகேட், பாம்பு மாதிரி தெரியும், ஆனா பாம்பு கிடையாது. மேஜிக் எல்லாம் சொல்றாங்கல்ல, மேஜிக் என்பது ஒண்ணு இருக்காது, ஆனா இருக்கிற மாதிரி தெரியும். அதான் இருக்கும், இல்லாத மாதிரி தெரியும். இருக்கிறத இல்லாத மாதிரி காட்டுறது, இல்லாத இருக்கிற மாதிரி காட்டுறது மேஜிக்ங்கிறமே. இந்த மேஜிக்கை தான் அவன் காட்டுறான். கயிறை போட்டிருக்கிறான், பாம்பு மாதிரி நெளியுது.
நெசமா பாம்பு ஆகல. ஏன்னா மந்திரத்தால பாம்பு ஆக முடியாது, ஒரு கயிறை பாம்பாக மாற்ற முடியாது. பாம்பு என்பது இறைவனுடைய படைப்பு. இறைவன் நாடினாலே தவிர அந்த படைப்பை உருவாக்க முடியாது, அதற்கு உயிர் கொடுக்க முடியாது. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் தூக்கி கம்பத்துக்கு போடுறாங்க. இந்த கம்பிலிருந்து புறப்பட்ட பாம்பு கிடக்கிற பாம்பு மாதிரி நெளிஞ்ச கயிறை பூரா அள்ளி முழுங்கிருச்சு. முழுங்கின உடனே அவன் எல்லா சூனியக்காரனா பாக்குறான். ஒரு செகண்ட் தான், முழுங்கின மறு நிமிஷமே எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கல. மூசா அலைஹிஸ்ஸலாம் வேற எதுவும் பேசல. எதிர்த்தரப்பில் இருந்த ஒட்டுமொத்த சூனியக்காரர்களும் அத்தனை பேரும் சஜிதாவிலே விழுந்து விடுகிறார்கள். ஆமன்னா பிரப்பி மூசா ஹாரூன் ஆமன்னா பிரப்பில் ஆலமீன், அகிலத்தின் இரட்சகனாகிய அல்லாஹ்வை நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம். இதோ இந்த மூசாவும் ஹாரூனும் எந்த இறைவனை அறிமுகப்படுத்துகிறார்களோ அந்த இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஏன்னா நாங்க செஞ்சது மந்திர தந்திரம், மூசா செஞ்சது மந்திரம் இல்ல, தந்திரம் இல்ல, அது அற்புதம். இறைவனின் உதவி இல்லாமல் இப்படி ஒரு காரியத்தை செய்து காட்டுவதற்கு உலகத்திலே எவனாலும் முடியாது. இதை நாங்கள் உரமாக நம்புகிறோம், நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம். அதுக்கு பிறகு ஃபிரௌன் மிரட்டி பார்க்கறான். என்கிட்ட கேட்காமலே நீங்க முஸ்லீம் ஆயிட்டீங்களா? எப்படிடா உங்களை கைய கால வெட்டுற பாரு, மாறுகால் வாங்குவேன், அப்படி செய்வேன் இப்படி செய்வேன். போட நீ என்னத்தையும் பண்ணிக்கடா, என்னத்தை பண்ணிடுவ நீ, என்னத்தை பண்ணினா இந்த உலகத்தில் உள்ளதுதானே, மறுமையில் எங்கள் இறைவன் இதைவிட மிகப்பெரிய சுவனத்தை எங்களுக்கு பரிசீலிப்பான் என்று அவர்கள் உறுதியாக நின்றார்கள். வரலாறு போகிறது. இப்ப நம்ம இங்க நிப்பாட்டிக்குவோம். நமக்கான மேற்று என்ன? ஆரம்பத்தில் நேற்றைக்கு பார்த்த மூசா எப்படி இருந்தார், இன்றைக்கு பார்த்த மூசா எப்படி இருந்தார்கள்? ரெண்டுக்கும் மத்தியில ஒரு மலைக்கும் மடுவுக்கும் உண்டான வித்தியாசம். நேற்றைக்கு ஒரு கான்ஸ்டபிள் பார்த்தாலே அப்படியே வேஷ்டியில ஜிலி 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 ஓட விட்டவரு இன்னைக்கு ஒரு பெரிய கமிஷனர் முன்னாடி நின்றுகிட்டு சட்டையை கோத்து முடிச்சு பேசுறாருன்னா ஆச்சரியமா இருக்கும்ல. நேற்றைக்கு கான்ஸ்டபிள பார்த்தாலே ஓட்டம் எடுத்தான், போலீஸ் வர்றான் போலீஸ் வர்றான்ட்டு, இன்னைக்கு இவ்வளவு பெரிய போலீஸ் அதிகாரி முன்னாடி அப்படி காலம் தூக்கி விட்டு பேசிக்கிட்டு நிக்கிறானையா? எப்படியா இவ்வளவு பெரிய மாற்றம் ஒரே இரவில் ஏற்பட்டது? ஆச்சரியம் ஏற்படுமா இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படித்தான் இருக்கிறான். ஃபிரௌனா என்று கேட்டவுடனே பதறியவர்கள், உள்ளத்திலே பயம் வந்தவர்கள், இன்றைக்கு ஃபிரௌனுடைய சபையிலே போய் நின்று கொண்டு ஒட்டுமொத்த மக்களுக்கு எதிராக குரல் கொடுத்து தன்னுடைய ஆதாரத்தை எடுத்து வைத்து அவருடைய வாதங்களை முறியடித்து தான் கொண்டு வந்திருக்கிற கொள்கைதான் உண்மை கொள்கை என்பதை அந்த ஃபிரௌனுடைய சபையிலே நிலைநாட்டினார்கள் என்று சொன்னால் என்ன காரணம்? அவர்களுடைய உள்ளத்திலே இருந்த அந்த கசடு நீக்கப்பட்டது, அவர்களுடைய உள்ளத்திலே இருந்த பலகீனம் போக்கப்பட்டது, உள்ளத்திலே இருந்த நோய்க்கு முறையான மருத்துவம் செய்யப்பட்டது. அந்த மருத்துவத்தின் பலனாக இத்தனை பெரிய சாதனையை அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் சபையிலே சாதிக்க முடிந்தது. அவர்களுடைய மனநோய்க்கு அல்லாஹ் மருந்து கொடுக்காமல் சும்மா என்னத்தையாவது சொல்லி சரிப்பா பரவாயில்ல போயிட்டு வா, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம் போப்பா அப்படின்னு சொல்லி இருந்தா இப்படி நடந்திருக்குமா? உரிய மருத்துவத்தை அல்லாஹ் வழங்கியதன் விளைவாக, அவர்களுடைய மனதை அல்லாஹ் பலப்படுத்தியதன் விளைவாக இப்படிப்பட்ட சாதனையை மூசா அலைஹிஸ்ஸலாம் நிகழ்த்தி இருக்கிறார்கள். இது எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் எல்லா மனிதர்களும் அனுபவிக்கின்ற ஒன்று. நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற நோய்களுக்கு முறையான மருத்துவம் செய்து விட்டால், தாழ்வு மனப்பான்மை நீக்கிவிட்டால், சாதாரணமாக நம்மிடமிருந்து எப்படிப்பட்ட செயல்பாடுகள் வெளிப்படுமோ அதை விட அற்புதமான செயல்பாடுகள், அதிசயத்தக்க செயல்பாடுகள் ஒவ்வொரு மனிதனாலும் செயல்படுத்த முடியும் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல முதல்ல இந்த மனதில் ஏற்படக்கூடிய நோய்கள் என்று எடுத்துக்கொண்டால் பல்வேறு விதமான நோய்கள் இருக்கிறது. அதுல மிக முக்கியமாக எல்லா மனிதர்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு நோய் என்ன நோய்னா மனதிலே மன அழுத்த நோய், கவலைப்படுகிற நோய். கவலைங்கிறது அது ஒரு விதமான நோய் தான். ஒரு சின்ன ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டுருச்சுன்னா அதை நினைச்சு 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 கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. அந்த கவலையினால எந்த வேலையும் ஓடாது. வீட்டுல ஒரு மௌத்து ஒரே நினைச்சு அத்தான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. கடைக்கு போறது இல்ல, வேலை செய்யறது இல்ல, தொழில்துறை ஈடுபாடு காட்டுறது இல்ல, எல்லாத்தையும் அப்படியே விட்டு நோஞ்சாகிட்டே இருக்கிறது. மனிதனுக்கு ஏதேனும் சிரமங்கள் ஏற்பட்டால், அவன் விரும்பாத ஏதேனும் ஒரு நிகழ்வுகள் மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டால், அவனால் தாங்கிக் கொள்ள முடியாத கஷ்டங்கள் மனிதனுக்கு ஏற்பட்டால் மனிதனுடைய உள்ளம் அழுத்தப்படும், கவலைப்படும், பலகீனப்படும். அப்ப இது மாதிரியான பலகீனங்கள் மனிதனுடைய உள்ளத்துல அமர்ந்து விட்டால் எந்த வேலையும் செய்ய முடியாது. இது மிக முக்கியமாக எல்லா மனிதர்களுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு நோய். ஏன்னா எல்லா மனிதர்களுக்கும் கஷ்டம் வருகிறது. எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் விரும்பாத பல்வேறு நிகழ்வுகள் நிகழத்தான் செய்கிறது. இந்த நோய்க்கு நாம மிக முக்கியமாக மருந்து கண்டாக வேண்டும்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ஒரு மனிதன் எதற்கெல்லாம் கவலைப்படுவானோ, எதற்கெல்லாம் வருத்தப்படுவானோ, எல்லா காரண காரியங்களும் நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையில ஒட்டுமொத்தமா இருந்துச்சு. டிஎன்டிஜே வீடியோ விஷன் வழங்கும் புதிய வெளியீடுகள் சகோதரர் பிஜே ஆற்றிய உரைகள், தொழ அனுமதிக்கப்பட்ட மஸ்ஜிதுகளும் தடை செய்யப்பட்ட மஸ்ஜிதுகளும், தௌஹீத் ஜமாத் சந்தித்த விவாதங்கள், டிஎன்டிஜே ஏற்படுத்திய ஒற்றுமை, சுன்னத் வல் ஜமாத் யார், பிரிவினைகள் ஏன், அன்பான அழைப்பு, சகோதரர் அல்தாஃபி ஆற்றிய உரைகள், சுயநலமும் விளம்பர மோகமும், விமர்சனங்களுக்கு அஞ்ச மாட்டோம், சத்திய பிரச்சாரமும் சந்திக்கும் இடையூறுகளும், மாநபி வலியா மதுகபு வலியா, முகரம் மதத்தின் பெயரால் சகோதரர் எம்.ஐ. சுலைமான் ஆற்றிய உரைகள், குர்பானி மற்றும் தொழுகையின் சட்டங்கள், சீரழிக்கும் சின்னத்திரை, தடைகளை தகர்த்தெறிந்த இஸ்லாம், அளிக்காத உறவுகள், நல்ல நண்பர்களா தீய நண்பர்களா மற்றும் வெள்ளி மேடைகள், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், மேலூர், பெரியபாளையம், பாண்டிச்சேரி, கடையநல்லூர், இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம், கடிதம் கேள்வி பதில் மற்றும் கானத்தூர், மதுரை, RS மங்கலம். ஒரு சிடியின் விலை ரூபாய் 20 மட்டுமே. தொண்டியில் நடைபெற்ற விவாதம் 2 டிவிடிகளின் விலை ரூபாய் 60 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்கடன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 25215226. வெளிவந்து விட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியதையன்றி வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா, தரீகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 டிவிடிக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. ஒரு மனுஷன் எதுக்காக கவலைப்பட்டு வருத்தப்பட்டு துன்பப்படுவானோ அது மாதிரியான காரணங்கள் நீங்க பட்டியல் போட்டீங்கன்னு வச்சுக்குவோம், எல்லா காரணமும் நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையில இருந்துச்சு. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்துல கவலை மட்டும் இல்லை, எல்லா காரணமும் இருந்துச்சு, ஆனா கவலை இல்லை. எப்படி? அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், மன் அமில சாலிஹம் மின் ஸக்கரின் அவ் உன்ஸா வஹுவ மூமினுன் ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. யார் ஒருவர் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு நல்ல காரியங்கள் செய்திருக்கக்கூடிய மூமினாக திகழ்கிறாரோ, ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவரை நாம் நல்லதொரு வாழ்க்கை வாழ வைப்போம், சந்தோஷமான வாழ்க்கை வாழ வைப்போம், நிம்மதியான வாழ்க்கையை வாழ வைப்போம். யார? அவர் மூமினா இருக்கணும், இறை நம்பிக்கையாளராக இருக்கணும். இறைவனை சரியான முறையிலே நம்பக்கூடிய மனிதராக இருந்தால் அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு துன்பம் வந்தாலும், எவ்வளவு துயரங்கள் வந்தாலும், எவ்வளவு இழப்புகளை சந்தித்தாலும் அது அவருடைய உள்ளத்தை பெருசா பாதிக்க சாதாரணமா போய்கிட்டே இருப்பார். சில பேர் அற்பமான காரியத்துக்கெல்லாம் பயந்து நடுங்கிட்டு இருப்பான். இதுக்கெல்லாம் பயப்படுவோம் நம்ம நினைப்போம், ஆனா அப்படியே நாள் கணக்கில் கவலைப்படுவோம். திடீர்னு நைட்டு 1 மணிக்கு எஞ்சி உட்கார்ந்து அழுவோம், என்னடா பயங்கரமான ஒரு கனவு கண்டங்க. கனவு கண்டுபிட்டு அழுகிற ஆட்கள்லாம் இருக்கலாம். யாரும் யதார்த்த ஒருத்தன் அடிச்சு விட்டான், கொண்டு விட்டான், பெரிய கல்லு உள்ள வந்துச்சு, நல்ல வேலை தப்பிச்சுட்டப்பா, படபடன்னு அடிக்குது அப்படின்னா நியாயம் ஏத்துக்கலாம். கனவு தானடா, அது ஒரு பெரிய மேட்டரா, அதுல நடக்க போறத கனவுல பாப்பியா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு மனுஷனும் தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொள்ள முடியும். ஆனால் கனவு கண்டுபிட்டு கவலைப்படுறவங்களா இருக்கிறான்ல. நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை எடுங்க, கவலைப்படுவதற்கு என்னென்ன உண்டோ எல்லாம் உண்டு. உதாரணமா வறுமை, பொருளாதார ரீதியான வறுமை, சாப்பாட்டுக்கு ஒருத்தருக்கு வழி இல்லை, கவலை வருமா வராதா? இன்னைக்கு தொழிலுக்கு கையில காசு இல்ல, மனைவி மக்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு காசு இல்ல, வீட்டுல எல்லாருமே பட்டினி, சோத்துக்கு வழி இல்ல, எவ்வளவு வருத்தமா இருக்கும். வீட்டுக்காரி திட்டுவா, பிள்ளை திட்டுவான், ஏன்னா நமக்கே ஒரு விதமான சோர்வு ஏற்படும். பிள்ளைங்களை பூரா பட்டினி போட்டு விட்டோமே, ஒரு வாய் சோறு வாங்கி கொடுக்குற அளவு கூட நம்ம வருமானம் இல்லையே. சோத்துக்கு வழி இல்லாட்டி எந்த மனுஷனா இருந்தாலும் கவலைப்படத்தான் செய்வோம். கவலை இல்லாம எந்த மனுஷனும் இருக்கிறது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சோத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அவங்க பட்ட கஷ்டத்தை இன்னைக்கு உலகத்துல யாராவது பண்றோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு சோத்துல வறுமைப்பட்டிருந்தார்கள் என்று சொன்னால், இயற்கையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல அவங்களுடைய உடல்ல அல்லாஹ் ஒரு பெரிய ஆற்றலை கொடுத்திருந்தான். என்ன ஆற்றல்னா, நோன்பு வைப்பாங்க. நோம்புனா நம்ம வைக்கிற மாதிரி சாதாரண நோம்பு இல்ல. காலையில சுபுவுக்கு ஆரம்பிச்சு மகரிபுக்கு நம்ம திறந்துடுறோமே, இதுக்கே சாயங்காலம் 5 மணிக்கு பிறகு பார்த்தோம்னா முகமெல்லாம் பொழிஞ்சு போயிருக்கு, கண்ணெல்லாம் உள்ள விழுந்து பார்த்தாலே தெரியுது பாய் நோம்பு வச்சிருக்கிறாரு. சாயங்காலம் ஒரு 4 மணி 5 மணி ஆயிடுச்சுன்னா தெரிஞ்சதுல வேலையில ஸ்பீட காணும்,
எப்ப டைம் வரும் எதிர்பார்த்து 6:35 நோன்பு திறக்கிற டைம் 6:15 இருந்து காத்து கிடக்கும். டைமும் ஓடவே மாட்டேங்குது. மத்த நேரம் எல்லாம் குடு ஓடுற நேரம் மணியை பார்க்க 6:12 நின்றுகிட்டே இன்னைக்கு 12 மாயத்துல போக மாட்டேங்குது. அப்படி இருக்குது நமக்கு. காலையில இருந்து சாயங்காலம் நோன்பு திறக்க போறோம்னு தெரிஞ்சாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைப்பாங்க. விசால் நோன்பு. விசால்னா தொடர் நோன்பு. ஒரு சஹர் பண்ணுவாங்களா, இஃப்தாருக்கு சாப்பாடு கிடையாது. இஃப்தார் அப்படியே கண்டினியூ ஆகும், சாப்பாடு இல்லாம. அடுத்த சஹர், அடுத்த இஃப்தாருக்கு சாப்பாடு இருக்காது, அடுத்த சஹர், அடுத்த சஹருக்கு சாப்பாடு இருக்காது, அடுத்த இஃப்தார். பல நாட்களுக்கு, ஒரு நாள் 2 நாள் இல்ல, பல நாட்களுக்கு சஹருக்கும் இஃப்தாருக்கும் எந்த உணவும் இல்லாமல் தொடர்ச்சியான நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சாத்தியமா இன்னைக்கு நோன்பு வச்சுக்கிட்டோம், இஃப்தார் நாளைக்கு சஹருக்கு சாப்பாடு இல்ல, மறுநாள் நோன்பு வைக்க மாட்டேங்கிறோம். சஹர் சாப்பிடலன்றக்காண்டி நோன்பு வைக்கிறது இல்ல. நோம்புனா என்னப்பா, பகல்ல பட்னி கிடக்கிறதா நோன்பு, நான் சஹர் வைக்கல அதனால நோன்பு வைக்கலாங்க. ஆனா நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல நாட்களுக்கு சஹரும் இல்லாமல் இஃப்தாரும் இல்லாமல் தொடர்ச்சியாக நோன்பு வைப்பாங்க. வச்சாலும் ஆள் செடியா இருப்பாங்க. ஏன்னா இயற்கையிலேயே ரொம்ப தாக்கத்தான ஆள், உடல் வலு இருக்கிறத நம்மள மாதிரி வலு கிடையாது. நம்ம எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி நல்ல பலம் கொண்ட வீரர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மத்தவங்க எல்லாம் தாங்கிறத விட கூடுதலா தாங்குவாங்க. அதனாலதான் இந்த கந்தக் யுத்தத்துல கூட நம்ம ஒரு வரலாறு கேள்விப்பட்டிருப்போம். சஹாபாக்கள்லாம் சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம, உணவு கிடைக்காம, வயிற்றுல உள்ள அந்த காலி இடத்தை நிரப்புறதுக்காக, வயிறு குழி உள்ள கிடக்குல, அந்த குழி உள்ள நிறைச்சு ஓரளவு தெம்பு கிடைக்கிறதுக்காக கூழாங்கற்கள் இருக்குல்ல, அது மாதிரி கற்களை தூக்கி வச்சு, ஒரு பெரிய கல்லை தூக்கி வச்சு கெட்டி இருக்கிறாங்க வயிற்றுல. வயிறு குனியுதுல, வயிறு எல்லாம் ஒட்டி போன உடனே செடியா நிக்க முடியல, அதனால ஒரு கல்லை தூக்கி வச்சு இடுப்புல கட்டி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் சஹாபாக்களால தாங்க முடியல. ரசூலுல்லாஹ் வந்து முறையிடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே பசி தாங்க முடியல, வைத்த பாருங்க, கல்லை கட்டிக்கிட்டு வேலை செய்யறோம்னு மேலாடையை தூக்கி நபி நாயகத்துல காட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பதிலும் சொல்லல, ஆறுதெல்லாம் சொல்லல. அவர்கள் தங்களுடைய மேலாடையை தூக்கி காட்டுறாங்க. அங்கே 2 கற்கள் கட்டப்பட்டிருக்கிறது. நீ எல்லாம் ஒரு கல்லு கட்டுற அளவுக்கு தான் பட்டினி கிடந்திருக்கிற, நான் ஒன்னை விட கூட பட்டினி பாரு, 2 கல்லு கட்டுற அளவுக்கு கிடக்குறேன். அப்ப நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிதான். நம்மளுடைய தாங்கும் சக்தியை விட நபியல்லாஹுடைய தாங்கும் சக்தி அதிகம். அப்படிப்பட்ட நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியில வர்றாங்க. வரக்கூடாத நேரம், வரக்கூடாதுன்னா பெரும்பாலும் மக்கள் வெளியில வந்து நடமாடாத ஒரு நேரம், காலையிலேயே நைட்ல வெளியில வந்தா, வெளியில அபூபக்கர் சித்திக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் வெளியில இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஆச்சரியமா இருக்கு, என்னப்பா இந்த நேரத்துல வந்திருக்கிறீங்க, சம்பந்தம் இல்லாத நேரத்துல யாருமே வெளியே வர மாட்டாங்களே, இந்த நேரத்துல தெருவில் வந்து நிக்கிறீங்களே, என்ன செய்தி? அப்ப 2 பேரும் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே பசி, சாப்பாட்டுக்கு வழி இல்ல, திங்கிறதுக்கு ஏதாவது கிடைக்காதா என்ற எண்ணத்துல வீட்டை விட்டு வெளியில வந்தோம் என்று 2 பேரும் பதில் சொல்றாங்க. அப்ப நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வல்லாஹி லா அக்ரஜகுமா மின் புயூதிகுமா, அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், உங்கள் இருவரையும் எது உங்கள் வீட்டை விட்டு வெளியேற்றியதோ அதுதான் என்னையும் என்னுடைய வீட்டிலிருந்து வெளியேற்றி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசி தாங்க முடியல, சாப்பாட்டுக்கு ஏதாவது கிடைக்காதா என்று வீட்டை விட்டு வெளியிலே வந்திருக்கிறார்கள் என்றால் எத்தனை நாள் பசியா இருந்தா வெளியில வந்திருப்பாங்க. அபூபக்கர் மாதிரி ஒரு நாள் பசியில வர்ற ஆள் இல்ல, உமர மாதிரி 2 நாள் பசியில வர்ற ஆள் இல்ல, பல நாட்களுக்கு தாக்கு பிடிக்கிற நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாக்கு பிடிக்க முடியவில்லை என்று வீட்டை விட்டு வெளியிலே வருகிறார்கள் என்றால் எத்தனை பெரிய துன்பத்திற்கு ஆட்படுத்தப்பட்டிருப்பார்கள். அப்படி சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்தாங்களே, என்னைக்காவது கவலைப்பட்டு வருத்தப்பட்டு இப்படி ஆயிடுச்சு நம்ம வாழ்க்கை, ஒரு வாய் சோத்துக்கு வழி இல்லையே, அவங்க மட்டுமா, அவங்க குடும்பத்தாருடைய நிலைமை தானே. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எங்கள் மீது 1 மாத காலம் கடந்து செல்லும், 2 மாத காலம் கடந்து செல்லும், 3 மாத காலம் கடந்து செல்லும், எங்கள் வீடுகளில் அடுப்பு எரிக்கப்பட்டிருக்காது. 3 மாசம் அடுப்பு எரிக்காம இருந்திருக்கிறாங்கன்னா சாதாரணமான செய்தியா? அப்ப அவர் ஒருத்தர் கேட்கிறாரு, யார்கிட்ட இந்த செய்தி ஆயிஷா நாயகி சொல்றாங்களோ அவர் கேட்கிறாரு, 3 மாச காலம் அடுப்பெரிக்கலன்னா அப்ப என்னத்தான் செஞ்சீங்க? அடுப்பெரிக்கலன்னா சமைக்கிறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம், ரொட்டி இல்ல, சால்னா வைக்கிறதுக்கு ஒரு பொருளும் இல்ல, அதனால 3 மாசம் சமைக்கலன்னு சொன்ன உடனே 3 மாசம் சமைக்காம கொள்ளாம உங்க வாழ்க்கை எப்படி போச்சு? ஆயிஷா நாயகி சொல்றாங்க, சௌதான்
இரண்டு கருப்புனா ஒன்னு பேரிச்சம்பழம், இன்னொன்னு தண்ணி. இந்த ரெண்டையும் அரபியில ரெண்டு கருப்புன்னு சொல்லுவாங்க. அரபியினுடைய பேச்சு வழக்கம் அப்படி சொல்லுவாங்க. ரெண்டு பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில போடுவோம், ஒரு மீட்டர் தண்ணீர் அள்ளி குடிப்போம், முடிஞ்சு போச்சு எங்களுடைய உணவு தேவை. இப்படியே மாதக்கணக்கிலே எங்களின் பசி நாங்கள் அடக்கிக் கொண்டிருந்தோம். நபிகள் நாயகமும் பட்டினி, அவர்களுடைய குடும்பத்தாரும் பட்டினி, இப்படிப்பட்ட கொலை பட்டினியில கடந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றைக்காவது இதற்காக கவலைப்பட்டு வருத்தப்பட்டு அழுது கண்ணீர் சிந்தி பட்டினி கிடக்கிறமே என்று நினைத்தார்களா? ஒரு நாள் கூட கவலைப்பட்டதில்லை. அதுக்காக அவர்கள் மனசு பாதிச்சு ஓரத்தை உட்கார்ந்ததில்லை. சாப்பாடு மட்டுமா? அவருடைய மொத்த வாழ்க்கை அப்படித்தானே. உடுத்துவதற்கு சரியான ஆடை இல்லாட்டி ஒரு மனுஷன் கவலைப்படுவான், ஒவ்வொருத்தனையும் பார்த்து ஏங்குவான். எப்படி எல்லாம் ட்ரெஸ் போட்டு போறாங்க, உயர்தரமான ஆடைகள் அணிகிறாங்களே, நமக்கு ஒரு சுத்தமான ஒரு உடுத்தின ஆடைக்கு மாற்று ஆடை இல்லையே அப்படின்னு இல்லாதவன் கண்டிப்பா கவலைப்படத்தான் செய்கிறான். கவலைப்படாதவன் இன்றைக்கு யாருமே கிடையாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆடை எப்படி இருந்தது? அவருடைய ஆடையுடைய லெவல் என்ன? பல மாதங்கள் அவர்கள் உடுத்தி இருந்த ஆடைக்கு மாற்று ஆடை இல்லாமல் இருந்திருக்கிறார்கள். பல மாசங்கள். இன்னைக்கு யாரையாவது ஒருத்தர் அப்படி காட்ட முடியுமா? ஒரே ஒரு மனுஷனையாவது உலகத்துல நான் உடுத்தி இருக்கிற இந்த டிரெஸ் மட்டும்தாங்க எனக்கு, வேற ஒண்ணுமே இல்ல என்று சொல்லக்கூடிய ஒரு ஆளை காட்டுங்க பார்க்கலாம். பிச்சை எடுக்க வர்றாங்கல்ல, யாசகம் கேட்க வர்றாங்கல்ல, யாசகம் கேட்க வர்றவரு கையில ஒரு மஞ்சள் பையை தூக்கி இக்கில எடுக்கிட்டு வர்றாரு. என்னையா மஞ்சள் பையன்னு கேட்டா குடும்பத்துக்கு டிரெஸ் வச்சிருக்காரு. என்னத்தை பிச்சை எடுத்தாலும் மாத்தி கொடுத்துருக்கு ஒரு டிரெஸ் வேணும்ல. அப்ப இன்றைக்கு உலகத்திலே வாழ்கிற அடிமட்ட ஒரு ஏழை ஒருவனை தேர்ந்தெடுத்தால் கூட அவனுக்கு உடுத்துறதுக்கு ரெண்டு டிரெஸ் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடையுடைய நிலைமை என்ன? ஒரு நாள் ஒரு மனிதன் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒவ்வொரு நேரமும் தொழுகைக்காக செல்லுகிற பொழுது தனியாக அதற்கென்று ஆடை அணிய வேண்டுமா என்று கேள்வி கேட்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் அவரை பார்த்து கேட்கிறாங்க, அவளை குள்ளிக்கும் சௌபான், ஏனப்பா இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இரண்டு இரண்டு ஆடைகளா இருக்கிறது, இருப்பதே ஒரு ஆடை தானே. அந்த ஆடையில் தான் குளிக்க வேண்டும், அந்த ஆடையில் தான் குடும்பம் நடத்த வேண்டும், அந்த ஆடையில் தான் தூங்க வேண்டும், அந்த ஆடையில் தான் உலக வாழ்க்கை அனுபவிக்க வேண்டும். ஒரே ஆடையை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு கூட நீ தொழுகைக்கு தனியா டிரெஸ் போடணுமான்னு கேட்கிறியே. ஒரு பெரிய போர்வை ரசூலுல்லாஹ் இருந்துச்சு. பல மாசங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த போர்வையை எடுத்து முதுகுக்கு பின்னாடி பிடித்துக் கொண்டு அதனுடைய வலது முனியை எடுத்து இடது தோல் புஜத்தில் போடுவாங்க, இடது முனியை எடுத்து வலது தோல் புஜத்தில் போடுவாங்க. மொத்த உடம்பு அப்படி கவர் ஆகிக்கணும். முடிஞ்சு போச்சு அவங்களோட ட்ரெஸ். இன்னைக்கு நம்ம எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய நிலையை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. நம்ம இருக்கிற நிலையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற நிலையை கம்பேர் பண்ணி அதை ஒப்பிட்டு பார்க்க வார்த்தையே கிடையாது. அப்படிப்பட்ட ஏழ்மையினுடைய அடித்தட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. இன்னைக்கெல்லாம் வறுமை கோடுங்கிறான், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்கிறான். வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவனுக்கு டெய்லி 3 நேரம் சாப்பாடு கிடைக்குது, உடுத்தின ஆடைக்கு மாற்று ஆடை கிடைக்குது, குடியிருக்கிற வீடு இருக்குது, அவனை வறுமை கோட்டுக்கு கீழே கஷ்டப்படுறாங்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடுத்தின ஆடைக்கு மாற்று ஆடை இல்லாமல் பல மாதங்கள் சிரமப்பட்டார்களே, என்றைக்காவது கவலைப்பட்டார்களா? சிரமப்பட்டார்களா? சிரமம் இல்ல, கவலை இல்ல. காரணம் என்ன? நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் ஒரு கேரண்டியை கொடுத்தான், கவலை இல்லாம உங்களை வாழ வைக்கிறேன். எவ்வளவு கவலைப்படுற சூழ்நிலை இருந்தாலும் சரி, எவ்வளவு பயப்படுற சூழ்நிலை இருந்தாலும் சரி, உங்க உள்ளம் மாத்திரம் அமைதியா இருக்கிற மாதிரி நான் ஒரு செட்டப் ஏற்படுத்துவேன். எப்படி ஏற்படுத்துவோம் தெரியுமா? சொல்லி காட்டுகிறான். முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திற்கு அனுப்பப்பட்ட போது அதைத்தான் அல்லாஹ் சொல்லி அனுப்பலாம். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அதான் அல்லாஹ் சொன்னான். என்ன சொன்னா? ஃபைம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன் ஃபமன் தபியா ஹுதாய ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். என்னிடமிருந்து உங்களுக்கு வழிகாட்டுதல் வரும், என்னுடைய வழிகாட்டுதலை யார் பின்பற்றுகிறாரோ அவருக்கு எந்த கவலையும் கிடையாது, எந்த பயமும் கிடையாது. நான் என்னத்தை சொல்றோம் அதை ஃபாலோ பண்ணு, நீ உன் உள்ளத்துல கவலையே இருக்காதுப்பா, பயமே இருக்காதுப்பா. காசு பணம் இருந்துச்சுன்னா கவலை இல்லாம இருக்கு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். கவலை இல்லாம இருக்கிறதுக்கு நிறைய சொத்து இருந்துச்சா கவலை இருக்காது. போய் கேட்டு பாருங்க, நிறைய சொத்து இருக்கிறவன் கவலைப்படுற மாதிரி வேற எவனும் கவலைப்பட மாட்டான். அதை பாதுகாக்கணுமே. இன்னைக்கு பாக்குறோம்ல, இவன் நிறைய சொத்து சேர்ந்தவன்லாம் இன்னைக்கு படுற பாடு என்ன? தூக்கி உள்ள வச்சு அம்மா ஆப்பறஞ்சுக்கிட்டு இருக்கு. அவனுக்கு எல்லாம் சொத்து நிறைய தானே இருக்கு. இன்னைக்கு வந்து கைதா இருக்கானே 7200 கோடியம்.
மார்டின் லாட்டரி சீட்டு மார்டின் கைது பண்ணிருக்காங்களே, அவருடைய சொத்து அளவு எவ்வளவு? 7200 கோடி. நேற்றுக்கு கைது செய்யப்பட்டவர். போய் கேட்டு பாருங்க, என்ன அண்ணன் சும்மா இருக்கலான்ட்டு. ஏன்னா என்ன பார்த்தா நக்கலா இருக்கான் உனக்கு. உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பதற்கு 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராஃப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரைக்கா ஸ்ட்ரீட் 2nd floor மண்ணடி சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ். PJ, M.I. சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஈகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராஃப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. உங்களுக்கு 7200 கோடி இருக்கானே, அது பேப்பர்ல இருக்குது, பேங்க் பேலன்ஸ்ல இருக்குது, என் பொண்டாட்டி கழுத்துல நகையா இருக்குது, என் பேர்ல வீடா இருக்குது. ஆனா உள்ளத்துல கவலை இருக்கிறப்பா. சொத்து இருந்தா கவலை போயிருமா? ஆனா நம்ம அப்படி நினைச்சுக்கிட்டு உலகத்தை தேடும். அல்லாஹ் அதான் சொல்லி காட்டுகிறான், அல்ஹாக்கு முத்த காசுரு ஹத்தா ஜுர்துல் மகாபிர். வேணும் 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 என்று இந்த உலகத்தின் மீது மோகம் கொண்டு தேடக்கூடிய அந்த தேடல் அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டு இந்த மனிதனை பராக்காக்குகிறது. ஹத்தா ஜுர்துல் மகாபிர், அவன் மன்னரைகளை சந்திக்கிறவரை, சாகிற வரைக்கும் வேணும் வேணும், அது வேணும் இது வேணும், எல்லாத்தையும் சேர்த்தா நிம்மதியா இருக்கலாம். சேர்த்த பிறகு எங்க நிம்மதியா இருக்கிற? இங்க இருந்து நீங்க ஒரு வெளியூருக்கு பயணம் போறீங்க, மெட்ராஸ் போறீங்கன்னு வச்சுக்கோமே, நல்ல சொத்து பத்துகளோட கையில ஒரு 2 லட்சம் ரூபாய் கேஷோட போறீங்க, பஸ்ல ஏறி உட்காருங்க, 12 மணிக்கு 11 மணிக்கு பஸ் ஏறுறீங்க, காலையில ஒரு 7-8 மணிக்கு மெட்ராஸ்ல போய் சேர்றீங்க, ஒரு 2 லட்சம் ரூபாய் கையில இருந்துச்சு. எப்படி போவீங்க? நல்ல சொகுசான பஸ், நல்ல ஒரு ஏர் பஸ், அதுலயும் போட்டு வச்சிருக்கிற ரோடு சூப்பரான ரோடு, எந்த அழுக்களும் குழுக்களும் கிடையாது. ஏறி உட்கார்ந்து அப்படி பிளைட்ல பறக்கிற மாதிரி இருக்கு. நம்ம எப்படி இருக்கணும்? மேல ஏறின பிறகு நிம்மதியா ஒரு தூக்கத்தை போட்டு 7 மணிக்கு எந்திக்கணும்ல. 2 லட்சம் ரூபாய் கையில பணத்தை கொண்டு போனா நிம்மதியா தூங்குவானா? 1 மணி நேரம் மேல பேக், அரை மணி நேரத்துக்கு இருக்கும், 1 மணி நேரத்துக்கு இருக்கும், முழிச்சு தொட்டு பார்த்துக்கிட்டு ஒண்ணுமே இல்ல. ஒருத்தன் 200 ரூபாய் பஸ்ஸுக்கு டிக்கெட்டா துட்ட கொடுத்து டிக்கெட்டை வாங்கணும், வாங்கி பையில வச்சானே, கையில ஒண்ணும் இல்ல, பையில ஒண்ணும் இல்ல, ஏறி உட்கார்ந்தா ஒரு டஞ்சன் பஸ், அரை சீட்டு, பக்கத்தில் உள்ளவங்களுடைய நாட்டம் வேற, அந்த பக்கம் அவன் வேற கொட்டாய் விட்டு வாயில ஊதிக்கிட்டு இருக்கான். எல்லா இடையூறுகளுக்கு மத்தியில வண்டி வேற மாட்டு வண்டி மாதிரி ஓட்டுறான், டடக்கு 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 டடக்கு. என்னத்தை ஓட்டடுமே, ஏறி உட்கார்ந்து ஹாயா தூங்கும். பக்கத்துல உள்ளவங்க இடிச்சு விடும், தூங்காத இந்தியா மேலே செய்யாதையா. நல்ல சூப்பரான சீட்டு உள்ள அந்த சிக்கல் இல்ல, அவனுக்கு மட்டும் சீட்டு இருக்கும், நிம்மதியா தூங்கிடுவான். 3 பேர் உட்கார சீட்டு இருக்குமே, அரை சீட்டு, பக்கத்துல நம்ம தூங்கினோம்னா மேல வந்து விழுவான், நம்ம தூங்கினா அவன் மேலதான் விழுவணும். ஏன்னா நம்ம 2 பேருக்கு மத்தியில தடுப்பு இல்ல. ஆனா நிம்மதியா தூங்குறோம், ஒண்ணுமே இல்ல, தூக்கம் வருது, ஆயா போய் இறங்குறோம், எல்லாம் இருக்குது, தூக்கம் வரல. என்ன காரணம்? அதான் எல்லாம் இருந்தா தூக்கம் போயிடும், எல்லாம் இருந்தா நிம்மதி வந்துடும், சந்தோஷம் வந்துடும், கவலை இல்லாத வாழ்க்கை வந்துடும். நினைக்காத. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், என்னிடமிருந்து வழிகாட்டுதல் வரும், அந்த வழிகாட்டுதல் கரெக்டா புரிஞ்சுக்க, கரெக்டா ஃபாலோ பண்ணு. வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், எந்த கவலையும் இல்லை, எந்த பயமும் இல்லை. துப்பாக்கி தூக்கி நெஞ்சில வைப்பான், பயம் இருக்காது அவனுக்கு, போடான் தள்ளி விடும். பாக்குறவங்கள சில பேர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்துல அசால்ட்டா நிக்கிறாங்க, சுத்தி சூழ எதிரிகள். நபிகள் வாழ்ந்த காலத்துல அவங்க வாழ்ந்த சந்திச்ச போர்கள் எத்தனை? வெறும் 23 வருஷத்துல எத்தனை போர்கள். இப்படிப்பட்ட மனுஷனால நிம்மதியா இருக்க முடியுமா?
நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம், நாளைக்கு காலையில 10 மணிக்கு கல்யாணம். இன்னைக்கு பரபரப்பா வீட்டுக்காரர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஒரு 11 மணி, நைட்டு 12 மணி வீட்டுக்காரி கூப்பிடுறான், எங்க வாங்க கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருங்களேன். வீட்டம்மா சொல்றது வழக்கம் தானே, வாங்க கொஞ்ச நேரம் பேசுங்களேன். பேசுவாரா இவரு? பொடி போக்கத்தோட வேற நேரம் காலம் கிடையாது. காலங்காத்தால கல்யாணத்தை வச்சுக்கிட்டு 11 மணிக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். பேச்சு ஏன் டென்ஷன், பரபரப்பு. சாதாரண ஒரு கல்யாணம், பெரிய மேட்டரே இல்ல. காசை கொடுத்தா எல்லாம் நடக்கத்தான் போகுது. வர்றவங்க வர போறாங்க, எல்லாம் ஏற்பாடு பண்ணிருப்போம். முத நாள் நைட்டு உட்கார்ந்து அரைபுறவா பண்றது பெரிய வேலை கிடையாது. ஆனா உட்கார்றோமா, நிம்மதியான இருக்க முடியுதா? அந்த டென்ஷன், பரபரப்பு. யாரை கேட்டாலும் இன்னைக்கு பரபரப்பு, டென்ஷன். சில பேரு பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இந்த டென்ஷன் பரபரப்புன்னு சொல்லி பழகி ஒண்ணும் இல்லாம டென்ஷனே இல்லாதவங்க கூட டென்ஷன் இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது பெருமைப்படுறோம். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் பேசணும், ரொம்ப பிஸியா இருக்கிறேன், இப்ப டைம் இல்ல, பிறகு பேசலாம். ஒண்ணுமே இருக்காது, சும்மா வெட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். அதனால போன போடுவாங்க. ஒண்ணு இருக்க, ஒருத்தனை அடிச்சிருக்க மாட்டாளோ, அவங்களை யாரும் தப்பா நினைச்சுக்குவாங்க. யாரும் போனே வராம இருந்தா இவனுக்கு ஒண்ணுமே இல்ல போல இருக்கு, ஒண்ணு வேலை இல்ல, வேலை வெட்டி இல்லாம போல இருக்குன்னு தப்பா நினைச்சுக்குவாங்களேன்னு அதுக்காக வேண்டி சீனை கொடுக்கறதுக்காக வேண்டி வெறுமன அலாரத்தை செட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒருத்தர் போய் உட்காந்து கூட பெல் அடிக்கிறா, ஹலோ. இப்படி டென்ஷன் பரபரப்புன்னு எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கிறிய. நபிகள் அற்பமான ஒரு வேலை எடுத்து விட்டு அதனுடைய மனப்பதட்டம், அதுல ஏற்படக்கூடிய டென்ஷன், டிப்ரெஷன், மன அழுத்தம், நபிகள் அந்த 23 வருஷத்துல சந்திச்ச போர்களோட கம்பேர் பண்ணி பார், எவ்வளவு டென்ஷன் வந்திருக்கணும். ஒரு போர் நடந்திருக்கட்டுமே நம்ம வாழ்க்கையில, ஒரு போரை கூட நம்ம சந்திக்கல. ஒரு போர் நடந்திருந்தாலே 50 வருஷம் வாழ்றோம், 50 வருஷம் சொல்லிக்கிட்டு இருப்போம். அந்த போர் இருக்குத, எப்போ அந்த நேரம் இருக்குத. சுதந்திர போராட்ட காலத்தில் வாழ்ந்த சில பேர் இன்னைக்கு 1-2 பேரை சந்திச்சிருவாங்க. நீங்க அந்த போராட்ட நேயம், அதுக்கு பிறகு ஒட்டிய காலகட்டம், யாருக்காவது சந்திச்ச அனுபவம் இருந்துன்னா சொல்லுவாங்க. ஆரம்பிச்சுட்டாருன்னா 1948ல அம்பாரியா ஒரு பஞ்சாயத்து நடக்கவில்லை இல்ல, அந்த ஒரு பஞ்சாயத்தை வாழ்நாள் முழுக்க சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய வெறும் 23 ஆண்டு காலத்துல அவ்வளவு பெரிய பிரச்சனைகள், இவ்வளவு பெரிய கஷ்டங்கள், எதிர்ப்புகள், எதிரிகளை சமாளிக்க வேண்டிய சூழல்கள், ஒரு அரசாங்கத்தை கட்டமைக்க வேண்டிய நிர்பந்தங்கள், சமூகத்திற்கு தேவையான ஆன்மீக கருத்துக்கள், வழிபாடுகள், வழிகாட்டல்கள் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டிய இடத்திலே இருக்கிற ஒரு உயர்ந்த பொறுப்பிலே இருந்த அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையோ, வருத்தமோ, டென்ஷனோ, கோபமோ அனைத்தையும் தீர்க்கிற மருந்துகளை காட்டி சென்றார்கள் என்றால் ஒரே ஒரு காரணம் தான். அல்லாஹ் சொன்னா, நான் சொன்னதை நீ ஃபாலோ பண்ணு, உன் உள்ளத்துல கவலை இருக்காது, டென்ஷன் இருக்காது, வருத்தம் இருக்காது. இன்னும் அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், எமது இறைவன், எங்கள் இறைவன் அல்லாஹ் தான் என்று சொல்லி, சும்மத்தகாமு, பிறகு யார் அதிலே உறுதியாக நிற்கிறார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அவர்களிடத்தில் இறங்குகிறார்கள். இறங்கி அல்லா தகாபு வலா தஹஸனு வ அப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஆதுன், மலக்குகள் வந்து சொல்லுகிறார்கள், நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள், எதற்கும் அஞ்சாதீர்கள், வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கம் உங்களுக்கு இருக்கிறது என்று நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று மலக்குகள் வந்து சுப செய்தி சொல்லுவார்கள். யாருக்கு? எங்கள் இறைவன் அல்லாஹ்னு சொல்லணும், அதுல உறுதியா நிக்கணும். என் ரப்ப அல்லாஹ், அவன் என்னத்தை சொன்னாலும் அதை செய்வேன், அதை மட்டும் நீ ஃபாலோ பண்ணிக்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பெரிய பிரச்சனையாவே தெரியாது. பல ஊர்கள்ல பாருங்க, தௌஹீத்வாதி ஊரை விலைக்கு விட்டான்னு சந்தோஷமா சொல்லுவாங்க. எங்க ஊர்ல தீர்மானம் போட்டானுவ, எங்க ஊர்ல அந்த ஊரை மாதிரி எங்க ஊர்லயும் போட்டானுவ, ஊரை விட்டு எங்களை விலைக்கு விட்டானுவா, சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்லலாம். எப்படி அவனால சிரிக்க முடிகிறது? ஒவ்வொருத்தரும் அழுவான்ல, பயப்படுவான்ல, ஊரை விட்டு விலைக்கு விட்டானுவல, கல்யாணத்துக்கு தப்தர் தர மாட்டானுவல, சந்தூக்கு தர மாட்டாங்களே, கபிரிஸ்தான்ல இடம் தர மாட்டாங்களே, பள்ளியாத்துல தொலை விட மாட்டாங்களே, எதனாலும் பிரச்சனை பண்ணுவாங்களே, கவலையில வரணும், அவனுக்கு வருத்தம்ல வரணும். சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்றான், எங்க ஊர்லயும் போட்டான தீர்மானம். எப்பொழுது இப்படி சொல்ல முடியும் என்றால், என் இறைவன் அல்லாஹ், அவன் சொன்னதை செய்வேன், எவன் சொன்னா என்ன, சொல்லாட்டி என்ன, அதை நான் கேர் பண்ண மாட்டேங்கிற அந்த உறுதி வந்துருச்சுன்னா உள்ளத்துல இருக்க கவலை ஆட்டோமேட்டிக்கா பறந்து போகிறது. போகிற உசுறு ஒரு உசுறு தானையா, அல்லாஹ் காட்டி போயிட்டு போகுது, அந்த தைரியம் வந்துட்டு போகுது. இதுதான் அளவுகோல். அல்லாஹ் என்ன சொன்னா, மன் அமில சாலிஹன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن, யார் மூமினாக இருந்து நல்லறங்கள் செய்கிறாரோ
அவரை நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வைப்போம், சந்தோஷமான வாழ்க்கை வாழ வைப்போம், நிம்மதியான வாழ்க்கை வாழ வைப்போம் என்று சொல்றானே, அந்த நிம்மதியை நாம் எப்படி எல்லாம் இழந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் என்ன சொல்கிறது, அதை புரிந்து கொண்டால் எப்படி நம்முடைய உள்ளத்தில் மீண்டும் நிம்மதி அமரும் என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து நாம் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் கூறும் மனோ தத்துவம் என்ற தலைப்பின் கீழ் பல்வேறு செய்திகளை தொடராக நாம் அறிந்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக எல்லா மனிதர்களுக்கும் ஏற்படக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற கசப்பான நிகழ்வுகள், நாம் விரும்பாத பல்வேறு காரியங்கள், அல்லது நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத கஷ்டங்கள் ஏற்படுகிற பொழுது அதை நினைத்து நினைத்து கவலைப்பட்டு நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் முடங்கி போய்விடுகிறது. எந்த ஒரு வேலையிலையும் திருப்திகரமான முறையில் கவனம் செலுத்த முடியாமல் அந்த கஷ்டத்தை நினைத்தே நம்முடைய மனம் குழம்பிக் கொண்டே இருக்கும். இது மாதிரியான சூழ்நிலைகளில் இருந்து நாம் எவ்வாறு வெளியில் வருவது, மீண்டு வருவது, இது எல்லா மனிதர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. ஏன்னா எல்லாருக்கும் கஷ்டம் வருகிறது. கஷ்டம் வராமல் துன்பம் துயரங்களை சந்திக்காமல் எந்த ஒரு மனிதரும் உலகத்தில் கிடையவே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் அவர் அவருடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி கஷ்டம் இருக்கும். ஒருத்தர் 2000 ரூபாய் வியாபாரம் பண்றார் என்று சொன்னால் அதுல ஒரு 200 ரூபாய் நஷ்டம் அடைஞ்சா அதுக்கு அவருக்கு பெரிய நஷ்டமா இருக்கும். 2000 ரூபாய் 200 ரூபாய் போயிடுச்சு அப்படின்னு. இன்னொருத்தர் 2 லட்சம் ரூபாய் பிசினஸ் பண்ணுவாரு, அவருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 20,000 ரூபாய் நஷ்டமாகும். அது அவருக்கு பெருசா தெரியும். 2 கோடியில வியாபாரம் பண்ணுவாரு, அவருக்கு ஒரு 2 லட்சம் நஷ்டமா போகும். அவருக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். 2 கோடி பண்றவருக்கு 200 ரூபாய் சாதாரணமா இருக்கலாம், 2 லட்சம் ரூபாய் பிசினஸ் பண்றவருக்கு 2000 ரூபாய் சாதாரணமா இருக்கலாம். ஆனால் அவரவருடைய தகுதியை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது, ஒவ்வொருவருடைய தாங்கும் திறனை வைத்து பார்க்கும் பொழுது எல்லா மனிதர்களுக்கும் ஒரு விதத்திலே கஷ்டங்களும் சிரமங்களும் வரத்தான் செய்கிறது. இது மாதிரியான சிரமங்கள், கஷ்டங்கள், இழப்புகள், உயிரிழப்புகள், கவலைப்பட வைக்கக்கூடிய நிகழ்வுகள் நமது வாழ்க்கையில் நடக்கிற பொழுது நமது உள்ளம் கவலைப்படாமல் இருப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறது, அது நிறைய வழிமுறைகளை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஒரு தடவை சொன்னாங்க, அஜபல் அம்ரில் மூமின், மூமினை நினைக்கிற பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. மூமினுடைய எல்லா காரியங்களும் ஆச்சரியத்திற்குரியதாக இருக்கிறது. என்ன ஆச்சரியப்பட வைக்கிறது, இதா அசாபத்து சர்ரா, அவனுக்கு ஏதேனும் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகள் நடந்தால் சக்கர, அவன் நன்றி செலுத்துகிறான், அதற்கு இறைவன் நற்கூலி வழங்கி விடுகிறான். இதா அசாபத்து லர்ரா, அவனுக்கு கேடு தருகிற துன்பம் தருகிற ஏதேனும் நிகழ்வுகள் நடந்தால் சபர, பொறுத்துக் கொள்கிறான், அதற்கும் இறைவன் அவனுக்கு கூலி வழங்கி விடுகிறான். இதை முதல்ல நாம எந்த கஷ்டம் வந்தால் என்ன நினைக்கணும்னா, நமக்கு வரக்கூடிய எந்த கஷ்டமும் அது நன்மைக்கு தான் வருகிறது. அது மூமினை தவிர யாருக்குமே கிடைக்காது. அதையும் சொல்லிட்டாங்க ரசூலுல்லாஹ், வலைஸ தாலிக லிஅஹதின் இல்லல் மூமின். இந்த பாக்கியம் எது நடந்தால் நன்மையா முடிகிறதுங்கிற பாக்கியம் அது ஒரு இறை விசுவாசியை தவிர வேற யாருக்கும் கிடையாது. மற்றவனுக்கு கஷ்டம் வந்தா கஷ்டம் தான், இழப்பு வந்தா இழப்பு தான். அந்த இழப்புல இருந்து ஒரு நன்மை அவர்கள் அடைப்போவது கிடையாது. ஆனா ஒரு இறை நம்பிக்கையாளனை பொறுத்த வரைக்கும் எந்த இழப்பு வந்தாலும், எந்த துன்பம் வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும் அது எல்லாம் இதைவிட மிகச்சிறந்த நன்மைக்காக வந்திருக்கிறது. இப்படி நினைச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எந்த பெரிய கஷ்டம் வந்தாலும் உங்களுக்கு கஷ்டமாவே தெரியாது. இது ஒரு பெரிய கஷ்டமா, இதை விட பெருசால நம்ம சம்பாதிக்க போறோம். ஒருத்தர் கஷ்டத்தை எப்ப மனுஷன் தாங்குவான் என்றால், அந்த கஷ்டத்தை விட பல மடங்கு நன்மைகள் அதிகம் கிடைத்தால் தாங்கிக் கொள்ளக்கூடிய மனோபக்குவம் இயற்கையில வந்துடும். சாதாரணமா உங்களுக்கு ஒரு நாள் காய்ச்சல் அடிக்குது, டெய்லி வேலைக்கு போய்கிட்டு இருந்தீங்க, அவர் முதலாளி கூப்பிடுறாரு, இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலைப்பா வந்துரு அப்படிங்கிறாரு. இல்ல முதலாளி உடம்பு முடியல, காய்ச்சலா இருக்குது, அதனால இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் விட்டுருங்க. நீ வா, வந்தன்னா இன்னைக்கு எப்படி ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம்பா. 1000 ரூபாய் பெரிய மேட்ரு கிடையாது, எனக்கு தாங்க முடியல, இவ்வளவு உடல் வலியோட நின்றுட்டு அந்த 1000 ரூபாய் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு சாதாரணமா வேலை சொல்லிடுவோம். அதே முதலாளி சொல்றாரு, இன்னைக்கு மட்டும் இந்த வேலையை செஞ்சுன்னு வச்சுக்க 5 லட்சம் ரூபாய் சொலையா கிடைக்கும் அப்படிங்கிறார். ஏப்பா 5 லட்சமா, ஒரு நாள் கஷ்டப்பட்டு பாத்துருவோம், வந்துடுறேன். இப்ப காய்ச்சல் நாளைக்கு மாத்திரை சாப்பிட்டுக்கிறேன், 5 லட்சம்ல கிடைக்கி. நமக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன் அதிகமாக இருந்தால் சிரமத்தை தாங்கிக் கொள்ள நாம் தயார். எல்லா மனுஷன் யாரும் விதிவிலக்கெல்லாம் கிடையாது. இல்ல நானும் அப்படி கிடையாது, எத்தனை லட்சம் தந்தாலுமா போக மாட்டோம்னு சொல்ல மாட்டோம். யாரும் போக மாட்டேன்னு சொல்லுவா, அத்தனை லட்சம் யாருக்கு சாதாரணமா இருக்குதோ அவன் போக மாட்டோமா. ஒரு பெரிய கோடீஸ்வரன், அவன் நோயில இருக்கிறான், நீ இந்த வேலையை முடிச்சு கொடு, உனக்கு 2 லட்சம் தரணும், போடா 2 லட்சம் பெரிய காசா
அவன்கிட்ட அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லணும். உனக்கு 20 கோடி கிடைக்கும், 20 கோடியா வாய்ப்பு வந்துடும், டக்குன்னு வந்துடும். எந்த ஒரு சிரமத்தையும் மனிதர்கள் தாங்கிக் கொள்வதற்கான அடிப்படை என்னன்னா, அதை விட மிகப்பெரிய இன்பம் கிடைக்க வேண்டும், அதனால் ஒரு மிகப்பெரிய நன்மை கிடைக்க வேண்டும் என்றால் எல்லா துன்பத்தையும் கஷ்டத்தையும் மனிதர்கள் தாங்கிக் கொள்ள தயாராகத்தான் இருக்கிறோம். வெளிநாடுகளில் போய் சம்பாதிக்கிறோம். வெளிநாடுகளில் சம்பாதிக்க போறதுக்காக வேண்டி ஒவ்வொரு மனிதனும் இழக்கிற இழப்புகள் எவ்வளவு? அதிகபட்ச இழப்புகள் தான். அன்றாட குடும்ப வாழ்க்கையில இழக்கிற இழப்புகள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அவருடைய பெற்றோரை விட்டு பிரிய வேண்டியது இருக்கிறது, திருமணமாகி சில மாதங்களிலேயே மனைவியை பிரிய வேண்டியது இருக்கிறது, குழந்தை பிறந்து 1-2 மாதங்களிலேயே குழந்தைகளை பிரிய வேண்டியது இருக்கிறது, வீட்டுல கஷ்டப்படும் பொழுது பக்கத்தில் உட்கார்ந்து அவங்களுக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. அங்க போய் தன்னந்தனியா எந்த ஒரு உதவிக்கும் ஆள் இல்லாம நம்ம நோய்வாய்ப்பட்டால் நம்மை நாமே மருத்துவம் செஞ்சுக்கணும். இங்க இருந்தோம்னா மருத்துவம் பார்க்கறதுக்கு கூடமான ஆள் இருப்பாங்க, உடனே ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போவாங்க, மனைவி இரவெல்லாம் உட்கார்ந்து பக்கத்தில் உட்கார்ந்து வைத்தியம் பார்ப்பாங்க. அப்ப இப்படிப்பட்ட நன்மைகளை எல்லாம் இழந்து விட்டு அங்க போய் பாலைவனத்துல கஷ்டப்படுறாங்க. அங்க உள்ள முதலாளிமார்களுடைய ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் தாங்கிக் கொள்றாங்க. இவ்வளவு இழப்புகளை ஏன் சந்திச்சுக்கிறாங்க? இங்க நாம சம்பாதிச்சோம்னா மாசம் ஒரு 5000 ரூபாய் கிடைக்குது, அங்க போய் இந்த கஷ்டப்பட்டோம்னா மாசம் ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் கிடைக்குது, கூடுதலாக லாபம் கிடைக்கிறது என்ற உடனே இவ்வளவு இழப்புகளை தாங்கிக்கிறோமே. அது எதனாலன்னா நமக்கு பெரிய நன்மை கிடைக்கிறது நினைச்சதுனால எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டோம். இதை இஸ்லாம் மிக முக்கியமான ஒரு போதனையாக உலகத்திற்கு வழங்குகிறது. எந்த துன்பம் வந்தாலும் இதனால் மிகப்பெரிய நன்மை எனக்கு கிடைக்கத்தான் போகிறது என்று நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். நாம உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய வேதனை என்று சொல்வதாக இருந்தால், ஒரு மனிதன் அடையக்கூடிய துன்பத்திலேயே வலியிலேயே அதிகபட்ச வலி என்று சொல்வதாக இருந்தால், ஒரு பெண் பிரசவிக்கக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய வேதனை தான் அதிகபட்ச வேதனை. அதுக்கு ஈக்குவலா உலகத்துல யாருமே வேதனை அனுபவிக்கிறதே கிடையாது. ஒருத்தர் பெரிய ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டார், மண்ட கபாலம் எல்லாம் வெடிச்சிருச்சு, கை காலெல்லாம் நொடிஞ்சிருச்சு, எலும்பு எல்லாம் ஒடிஞ்சு போயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவருடைய உடம்புல தாங்கிக் கொண்டிருக்கிற அந்த வேதனை இருக்கிற அந்த வேதனையும், ஒரு பொம்பளை தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய நேரத்தில் படக்கூடிய வேதனையும் இருக்கிற ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தா மண்ட கபாலம் வெடிச்சவனுக்கு எவ்வளவு வேதனையோ அதை விட பல மடங்கு பிரசவிக்கிற நேரத்தில் படுற வேதனை ஜாஸ்தி. அப்படிதான் மருத்துவர்கள் சொல்றாங்க. ஒவ்வொன்றையும் அளப்பதற்குரிய அளவீடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கல. உலகத்துல பால் அளக்கிறதுக்கு ஒரு அளவுகோல் வச்சிருக்கணும். நிறுத்தல் அளவை, முகத்தல் அளவை, நீட்டல் அளவை, மீட்டரு, லிட்டரு, கிலோகிராமு, ஒண்ணுக்கு ஒண்ணு அளக்கிறோம். பருப்பத்திக்கு போட்டு 1 கிலோ பருப்பு குடும்பம், பாலை கேட்டோம்னா 1 லிட்டர் பால் குடும்பம். இப்படி ஒன்னையும் ஒவ்வொரு அளவுகோலை வச்சு அளக்கிறது மாதிரி உடலிலே ஏற்படக்கூடிய வலிகளை அளப்பதற்கு மருத்துவர்கள் ஒரு அளவுகோலை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த அளவுகோலுக்கு பேரு டால் என்ற கருவி. அந்த கருவிக்கு பேரு டால். இந்த டால் என்ற கருவியை ஒவ்வொரு வேதனைப்படக்கூடிய மனிதனுடைய உடம்புலையும் அதை ஜாயின் பண்ணி வச்சு அந்த அளவீடுகளை கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணுவாங்க. கனெக்ட் பண்ணும்போது அந்த டால் கருவி ஒருத்தனுக்கு 10 டால் காட்டுச்சுன்னா அவன் தாங்கிக்குவான். 10 டால் அவனுடைய உடம்புல அடி, சரியான அடி, அளந்து பார்த்தா 10 டால் இருக்கும். சரி தாங்கிக்குவான். வலிச்சால் வலிக்குதுப்பா, சரி பரவாயில்ல அப்படின்னு போயிடுவான். ஒரு 20 டால் அதை கூட தாங்கிக்குவான். 50 டால் அதையும் தாங்கிடுவான். அதிகபட்சமாக 60 டால். 60 டால் குறியீடு கம்ப்யூட்டர்ல காட்டுச்சு, இவன் உடம்புல அடிச்சு அடி 59 காட்டுச்சுன்னா கூட தாங்கிடுவான். 60 காட்டுச்சு வச்சுக்குவோம், அதுக்கப்புறம் கஃன் படிக்கிற வேலையை பார்க்க வேண்டியதான். அதுக்கு பிறகு மனுஷ உடம்பு தாங்காது. 59 தாண்டி 60 தொட்டுச்சுன்னா அதை தாங்கக்கூடிய பலம் உலகத்துல யாருக்குமே இல்லை. எந்த மனுஷனுக்குமே 60 டால் அளவுக்கு வேதனை கொடுக்கப்பட்டால் அது தாங்க முடியாத வேதனை, அத்தோடு அவனுக்கு மரணம் சம்பவித்து விடும். இதுதான் உலகத்தில் எல்லா மனுஷனுக்கும் பொதுவான நியதி. இது மாதிரி கருவிகளை பிரசவிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெண்ணுடைய உடல்ல மருத்துவர்கள் சோதனை பண்ணி பார்க்கறாங்க. பார்த்தா அந்த ஒரு நேரத்தில் மாத்திரம், மற்ற நேரத்தில் கூட ஒருத்தன் அடிக்கிறான்னு வச்சுக்குவோம், அடிக்கும் போது ஒரு பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய வலி 60 டாலை தாண்டிச்சுன்னா ஆளுக்காலையே போயிடுவான். ஆனா பிரசவிக்கிற நேரத்தில் என்ன ஆகுதுன்னா 50 தாண்டி 60 தாண்டி சில பெண்கள் 70 டால் அளவிற்கு வேதனையை சந்திக்கிறாங்க. அது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அற்புதமா. மருத்துவ உலகம் பெரிய ஆச்சரியமா பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, எப்படி நடக்குது? ஒரு ஆம்பளை உடல் பலமானவன் அவனாலேயே 60 டாலுக்கு மேல தாங்க முடியல. 60 டாலுக்கு மேல போனா ஆள் காலியா போயிடுறான். ஆனா இயற்கையிலேயே ஆணை விட பலம் குறைந்தவள் ஒரு பெண்ணு, உடல்ல இருக்கிற சத்துக்கள்லையும் நம்மை விட குறைந்தவள் ஒரு பெண்ணு. அப்ப நம்மை விட பலம் குறைந்தவள் நம்மை விட அதிக வலியை தாங்க முடியுமா? நான் டெய்லி மூட தூக்கி போட்டு நல்ல உடம்ப வலுவா வச்சுட்டு இருக்க ஒருத்தன்
அவன் ஒரு 100 கிலோ மூடைய அரிசி மூடைய தூக்கி அசால்ட்டா தூக்கி லாரியில ஏத்துறான் அப்படின்னா இன்னைக்குதான் புதுசா வேலைக்கு சேர்ந்து இருக்கிற ஒரு நோஞ்சான் அதே மாதிரி அவனால தூக்கி போட முடியுமா? அவன் 150 கிலோ தூக்கி போட்டான்னு ஆச்சரியம் தானே. இத்தனை வருஷமா நான் தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கிறேன், என்னாலே 150 கிலோ தூக்கி போட முடியல, இவன் எப்படி இன்னைக்கு வந்தவன்? அதுவும் ஆளை பார்த்தா நோஞ்சா மாதிரி இருக்கிறான், உடம்புல ஒரு சத்தும் இல்ல, ஒல்லியா வேற இருக்கிறான், இவனால எப்படி முடிஞ்சிச்சு கேப்பம்ல. இதே மாதிரி மருத்துவர்களுடைய விடை கிடைக்காத கேள்விகள்ல இதுவும் ஒண்ணு. எப்படி இந்த பெண்ணுக்கு பிரசவ நேரத்துல மாத்திரம் 70 நாளை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் கிடைக்கிறது? எங்க இருந்து அந்த பவர் வருது தெரிய கண்டுபிடிக்க முடியல. மருத்துவ உலகத்தால் இன்றைக்கு வரைக்கும் பதில் கண்டுபிடிக்க முடியாத ஒரு கேள்வி அது. இறைவனுடைய அற்புதத்தால் நடக்கிறதுன்னு எல்லாரும் சொல்லிடுவாங்க. அது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1 போன் 044252152226. Allah